மருந்தாகும் மனம் என்ற தலைப்பில் சிறந்த பல விளக்கங்களை அளிப்பதற்காக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் ஜெயபால் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். சிந்தனை விருந்து அளிப்பதற்காக ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிந்தனைக்குள் செல்வதற்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். முதுநிலை பேராசிரியர் ஆர் ஜெயபால் ஐயா அவர்கள் கடந்த 26 ஆண்டுகளாக மனவளக்கலையில், அதாவது சேந்தமங்கலம் அறிவு திருக்கோயிலில் தங்களை இணைத்துக் கொண்டு மிகவும் அருமையாக மனவளக்கலை சேவை தொண்டு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி தகுதியாக அவர்கள் MA மற்றும் MBA முடித்துள்ளார்கள். மேலும் நமது YHC யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸில் அவர்கள் PhD முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் 16 முறையாக இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு நமது மனவளக்கலையை அவர்கள் சிறப்பாக அந்த மனவளக்கலை தொண்டு செய்த பெருமைக்குரியவர்கள். நமது ஆழியார் ஜூம் மூலமாக ஐயா அவர்கள் தொடர்ந்து நமக்கு சிறப்பு சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் ஜெயபால் ஐயா அவர்களை மருந்தாகும் மனம் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SK ஐயா அவர்களுக்கும், IT குழுவினருக்கும், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும், மெய்நிகரோடாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பாக மருந்தாகும் மனம். மனம் எப்படி மருந்தாகும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கலாம். மருந்து என்பது மருவி வந்த உந்து சக்தி. இந்த மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கிறது. மருவி வந்த உந்து சக்தி. நீங்க என்ன மருந்து எடுத்தாலும் அந்த மருந்து உடலுக்குள்ள இருக்கிற உயிரை ஊக்கிதான் செய்ய முடியும். அப்ப எதுக்கு நமக்கு என்ன தொடர்பு? மகிழ்ச்சியின் கருத்துக்களுக்கும் அதற்கும் என்ன தொடர்பு? எனர்ஜி என்கிற ஆற்றல் இது வரைக்கும் நமக்கு விஞ்ஞானம் பொருளில் மட்டும் இருப்பதாக காமிச்சு, வேதாத்திரி மகிழ்ச்சி பொருள் நிலை ஒன்று, ஆற்றல் நிலை தனித்து காமிக்கிறாங்க. உயிரின் படற்கை நிலை மனமாம். உயிரிலிருந்து வர்ற வெளி வந்த காந்த அலை, பஞ்சத்தன் மாத்திரை, அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். ஆறாவது மனமுமாகவும் இருக்கிறது. இது அடிப்படை. இந்த அடிப்படை உண்மையை வச்சுக்கணும். காந்தம் என்பது இந்த 6 நிலைகளிலும் செயல்படும். அப்ப உடல் இயக்கம், மன இயக்கம் என்கிற எனர்ஜி, உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் இந்த காந்தமே அடிப்படையாக இருக்குது என்கிற கருத்தை பதிவு செய்துள்ளோம். அப்படி பார்க்கலாம். உடலுக்கும் மனதுக்கு என்ன தொடர்பு? உடல் செல்கள் கிட்டத்தட்ட 1,20,000 கோடி செல்கள் உடல்ல இருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டப்படவும் இல்லை, கட்டப்படவும் இல்லை, இணைத்து பிடிக்கப்பட்டிருக்கிறது. எதன் வழியாக என்றால் துருவ அமைப்பை வைத்துக் கொண்டே ஒவ்வொரு செல்லும் கிளிங்கிங்னு சொல்லலாம், இணைத்து தொக்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதுல நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு பக்கமாக செல்கள் அழிந்து மீண்டும் அது புதுப்பிக்கப்படணும். புதுப்பிக்கிறதுனா எதை கொண்டு புதுப்பிக்கிறது? யார் இது கமாண்ட் கொடுக்கறது? அப்படின்னா விஞ்ஞான ரீதியாக பார்த்தா குரோத் ஹார்மோன், GH குரோத் ஹார்மோன் பிரிக்கிறான். இந்த ஹார்மோன் எங்க இருக்கு? மூளை செல்கள்ல இருந்து பிறகு நாம் சொல்ற துரியத்திலிருந்து பிட்யூட்டரிக்கு வருவதற்கு முன் அது மாற்றம் அடைந்து விடுகிறது. அது மாதிரி ஏராளமான ரசாயனம், குரோத் ஹார்மோன், நிறைய
மெலட்டோனின், செரோட்டோனின், எண்டோர்பின், ஆக்சிடோசின், டோபமைன் இதெல்லாம் மேல இருந்து உற்பத்தி ஆகி உடலுக்குள்ள வருதுங்கிறாங்க. அப்ப அதனுடைய வேலை என்ன? ஒவ்வொரு ரசாயனமும் உடலில் உள்ள அத்துணை தன்மைகளையும் ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணும். ரசாயனங்கள் ஆளுதா? ஆம், ரசாயனங்கள் தான் ஆளுது. இப்ப இந்த ரசாயனம் எங்கிருந்து வருது? இப்பதான் காந்தத்தன் மாற்றம் மின்சார இயக்கமாகவும் ரசாயன இயக்கமாகும். காந்தம் இருந்தா அழுத்தமா இருக்கும், அழுத்தம் கூடினால் மின்சார இயக்கமாகும், மின்சாரம் மாறினா ரசாயனமா மாறும். இப்ப இந்த அடிப்படை அலைகளை நம்ம இந்த கருத்தோடு இதை சிந்திக்க இருக்கிறோம். அப்ப கெமிக்கல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, மருந்துங்கிறத விட கெமிக்கல்ஸ் எடுத்துக்கங்க. இந்த நோய் என்பது டிஸ்ஆர்டர், இஸ் டிஸ்இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர், டிஸ்ஆர்டர். கொஞ்சம் மனம் சார்ந்த நோய்களை விஞ்ஞானம் பிரிச்சே சொல்லுது. சைக்கோ சொமேட்டிக் டிசார்டர், மனம் சார்ந்த நோய்கள் சைக்கோ சொமேட்டிக் டிசார்டர். அப்ப இதுல என்னென்னலாம் வருது? மன அழுத்தம், உணர்ச்சி ரீதியான பிரச்சனைகளால் ஏற்படும் விளைவுகள், அது உடலை எப்படி மாற்றி அமைக்குது, எல்லாமே கொஞ்சம் சயின்ஸ்ல சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப இரைப்பை குடல் சம்பந்தப்பட்டது வயிற்று வலி வருதுங்கிறாங்க. எது மனம் சார்ந்தது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிள்ளைங்களுக்கு பரீட்சைக்கு எழுத போகும் பொழுது வயிறு வலிக்குதுன்னு உட்காரும். ஏன்னா டென்ஷன், இது எப்படி வருமோ, எப்படி படிச்சிருக்கோம், என்ன கேள்வி வரும். நமக்கு கூட எல்லாருக்கும் பழக்கம் இருக்கு. அந்த அறைக்குள், தேர்வு அறைக்குள் செல்வதற்கு முன் ஒரு மாற்றம் வரும் பாருங்க. பயிரெல்லாம் புளிய கரைக்கு என்னென்னவோ பண்ணுவேன். கெமிக்கல் பண்ற வேலை தானே. உள்ளுக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியாகி கேள்வித்தாளை பார்த்த உடனே தீர்ந்து போகுது. அப்ப மனம் என்ன செய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரசாயனத்தை உடல் செல்கள் ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு இயக்கத்திற்கான, இப்ப குரோத் ஹார்மோன்னா இயக்கத்திற்கான ப்ரொடெக்ஷன் பண்ணும், ஏக்கி வைக்கும். இன்னொன்னு காக்கும். எதை காக்கிறது? இந்த உடல்ல கெட்டு போகாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய தகமை சில ரசாயனங்கள் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். இறப்பையில எரிச்சல், குமட்டல், ரொம்ப மோசமான ஒரு தகவலை கேட்டோன்னு பாத்தீங்கன்னா வாந்தி வரும். உள்ளுக்குள்ள அப்சசிவ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். உள்ளுக்குள்ள என்னென்னமோ ஒரு மாதிரி தோணும். நீடித்து நிலைத்து இருக்காது. அது நீடித்து நிலைத்திருந்தா நோயின்னு சொல்லிடலாம். ஆனா உடனடியாக பாத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு சரியாயிடும். இதய நோய்கள், ஹார்ட் டிசீஸ் எல்லாமே படபடப்பு, அதிக பல்பிட்டேஷன் சொல்லுவோம், அதிகமா துடிக்க வைக்கிறது, ரத்த அழுத்தம் கூட்டிடுது. நோய் வந்தா மட்டும்தான் ரத்த அழுத்தமா? டென்ஷன் ஆக்கிறோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் ரத்த அழுத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ப 150க்கு மேல வரும். யாராலும் டென்ஷன் இருக்கையில் நம்ம போய் பாக்குறது இல்லை. ஆனால் டென்ஷன் ஆகும் பொழுது என்ன ஆகுது? இருதயத்தை இயக்கி, தசைநார்கள்லாம் சுருக்கம் அடைந்தால் இதயத்தை இயக்கி அதிகப்படியான ரத்தத்தை எல்லா செல்களுக்கும், ஒரு 3 நிமிஷத்துக்கு மூளைக்கு ரத்தம் போகலைன்னா கோமா ஸ்டேஜ். அப்ப ரொம்ப ரொம்ப துல்லியமாக இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் மூளையில இருக்கு இல்லையா? அந்த ரத்த நாளங்கள் நீங்க எழுத்துற டென்ஷன் நாங்க எலக்ட்ரிசிட்டி, மூளை செல்கள்ல எலக்ட்ரிசிட்டி இருக்கு, கண்ட்ராக்ட் பண்ணிடும். அதிகப்பா போய் தடுத்தாட்கொண்டு செய்ய வேண்டிய கண்ட்ராக்ஷன் பண்ணிட்டுன்னா ஆக்சிஜன் போகும், அப்ப ரத்தத்தின் வெளியாக தான் போகும். அப்ப இருதயத்தை அதிகப்படியாம ஊக்கி செய்வதற்கு உள்ளுக்கு நம்ம சொன்ன அட்ரினல் சுரந்தாகும். அட்ரினல் சுரந்தா அப்ப நம்ம சொல்ற அத்தனை தன்மைகளும் வரும். எங்க வயிற்று வலி, எரிச்சல், குமட்டல், மூச்சு, இதய படபடப்பு, உயர் ரத்த அழுத்தம், அட்ரினல் அதிகமா சுரந்ததுன்னா இந்த உடலுக்குள் நடக்கும். விஞ்ஞானிக்கு டென்ஷன் ஆனா அட்ரினல் சுரக்குது அப்படின்னு இல்ல, அது இயக்கி மற்ற உறுப்புகளை பாதுகாக்குது. அப்ப உள்ளுக்கு இருக்கிற அட்ரினலுடைய வேலைய நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் பொருது. சுவாசம், மூச்சு திணறல்,
அடிகளுடைய தகமை மாறினால் மூச்சு திணறலும் ஏற்படும், நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுது. ஏன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்பதின் வழியாகத்தான் நரம்பு கடத்திகள், எங்க சிக்னலிங் ப்ராசஸ், உடல்ல எந்த இடத்துல காயமாயிருக்கு, வலி ஏற்படுது, மூளை செல்களுக்கு கொடுத்து அதை உணரச் செய்வது அப்படின்னு சொல்லினா நரம்பு மண்டலத்தின் வழியாகத்தான். இப்ப நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு செய்தியை இந்த கெமிக்கல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வழியாகத்தான் உடல் முழுவதும் கடத்தப்படுது. உடல் முழுவதும் உள்ள செய்திகளை மூளைக்கு கடத்தி உணர வைக்கிறதும் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான். இங்க இருக்கிறது அங்க கடத்தி கொடுக்கும், அங்க இருக்கு இங்க கடத்தி கொடுக்கும். அப்ப இந்த நரம்பு மண்டலத்தில் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதிகப்படியாக இயக்கத்தில் வந்தால், எப்படி நம்ம அதிக யோசனை உடல் சூடுன்னு சொல்றோமே, மண்டை வலி வரும், மைக்ரைன் அப்படின்னு சொல்றோம். டென்ஷன் ஆன பொழுதெல்லாம் தலையெல்லாம் ஜெம்முன்னு இருக்குன்னு சொல்லுவோம். நோயா பார்க்கல, இதெல்லாம் அப்பப்ப வரும் பொழுது வந்து இந்த உடல் தானாகவே சீர் செய்து கொள்ளுகிறது. எதனை கொண்டுன்னா அடுத்து இன்னொரு ரசாயனத்தை சுரந்துதான் அதை சரி பண்ண முடியும், தானா சரி பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொன்றுக்கும் பாருங்களேன், மைக்ரேன், உடல் வலி, தசைநார்களுக்கு போக வேண்டியது போகலன்னா உடல் வலி ஏற்படும். ஒரு பகுதி மறுத்து போகும், வலது கை இடது கை, வலது கால் இடது கால், அல்லது எங்கேயாவது ஒரு பகுதி மறுத்து போகும். நடுக்கம் வரும், எதுக்கு, டென்ஷன் கூடிட்டா. அதே போல சரும பிரச்சனைகள், தோல் நோய்கள் மனோ சக்தியினால்தான். ஒரு முறை ஆராய்ச்சி பண்றாங்க, ஒரு 12 வயது சிறுவன், அவனுக்கு உடல் முழுவதும் மரு வந்திருக்கு. அந்த மருவை போக்குவதற்கு எத்தனையோ மருந்து எடுத்து முடியல. சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்படி வேற ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு 3/4 அளவுக்கு மயக்க நிலைக்கு கூட்டு போய் அவன் எந்த செய்தியால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அந்த செய்தியை மாற்றி அமைத்து வரும். அப்படி பார்த்தோம்னா அந்த மருவு எல்லாமே போயிருக்கு. இத ஆராய்ச்சியில நிறைய பண்ணிருக்காங்க. நம்ம தீபக் சோப்ரா என்பவர் கொஞ்சம் இந்த சைக்காலஜில கொஞ்சம் ஆழ்ந்து இருக்கிறாங்க. ஒரு ராணுவ வீரன், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனைக்கு வந்துட்டான். ஆனா அதுல ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. அது ஹெரால்டு அப்படின்னு சொல்ற ஒரு ராணுவ வீரன், அவனை கண்களை கட்டிட்டு உனக்கு பாம்பு கடி கொடுக்க போறோம், அதிக விஷமுள்ள பாம்பு, உன் மரணம் இவ்வாறு நிறைவேற்றப்பட இருக்கிறது. அவன் கண்ணில் கட்டி பாம்பையும் காமிச்சிட்டு, பாம்பையும் அவன் பக்கத்திலேயே வச்சுட்டு, கண்களை கட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆழ் மனதுக்கு கூட்டு போறாங்க. பாம்பு கடிக்க போகுது, பாம்பு விஷம் ஏற போகுது, இது வந்தவுடனே என்னென்ன சிம்டம்ஸ் வரும், அது வந்த உடனே நீ இறந்து போவாய் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி பாத்தீங்கன்னா அவனுக்கு கண்களை கட்டிட்டாங்க. கடைசியில பாம்பு கடிக்க விடல, 2 குண்டூசி எடுத்து குத்திட்டாங்க. குத்துன உடனே இவர் என்ன சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னாங்களோ அதே மாதிரி வந்து மரணம் அடைகிறான். மரணம் அடைந்த பாடு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த பாம்போட விஷம், என்ன பாம்பு பார்த்தாங்களோ அந்த பாம்போட விஷம் இந்த உடலில் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப என்ன செஞ்சது, மனம் விஷமா மாறி போச்சு. எதை நினைச்சது, பாம்பை நினைச்சது, பாம்போட விஷத்தை நினைச்சது, கை கால் நடுக்க வரும், எனக்கு இது வரும் அது வரும் அது வரும் என்னன்னாலும் நினைச்சதோ அதுக்கு தகுந்த ரசாயன மாற்றத்தை உடலுக்குள் அது மாற்றிக்கொண்டது. மாதிரி ஏராளமான ரிசர்ச்சுகள் இருக்கு, மனம் சார்ந்தது, சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அது எல்லாமே சொல்லலாம். அது வேற பாலியல் குறைபாடு, உள்ளுக்குள் நம்ம வித்து சக்தி குறைபாடு இருந்தால் பாலியல் குறைபாடுகளும் உடலுக்குள் வரும். நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இம்யூனிட்டியும் குறைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இதுல வந்துருக்கு, அந்த நோய் எதிர்ப்பு திறன். சரி, இது நம்ம இங்க இப்ப என்ன மெதியா பார்க்க போறோம், என்னென்ன காரணிகள் இதில் நமக்கு இருக்கு. ஹார்மோன்களின் பாதிப்பு இதுல வரும் பொழுது ஹார்மோன்கள் தான் முக்கிய பங்காற்று. எங்க மூளையில செஞ்சா மெலட்டோனின் செரோட்டோனின் சொல்றோம், கீழ்நிலையில வரும் பொழுது ஹார்மோன்கள் இந்த பங்கை செய்யுது. இந்த ஹார்மோன்கள் என்னென்ன வேலையை செய்து நம்ம அதை எப்படி இயல்பாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
அப்ப ரெண்டு மரபணுக்களின் பண்புகள் ஐயா கால முதல்ல ஒரு பாடல் சொல்லும் பொழுது, இதுவரைக்கும் ஏற்றப்பட்ட அனுபவ பொதிகளின் தொகுப்பு மீண்டும் எண்ணமாக மாற்றமடைந்து அது நமக்குள்ள சொல் செயலாக மலர்கிறது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. வேவ் ஃப்ரீக்வன்சி மூளை ஸ்டரலில் எந்த வேவ் ஃப்ரீக்வன்சி எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப நல்ல எண்ணங்கள் இருந்தால் அதற்கு தகுந்த ரசாயனமும், தீய எண்ணங்கள் உடலுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ அதை காப்பதற்கான ரசாயனங்களையும் உடல் சுரந்தாகும். ஏன்னா கோமா ஸ்டேஜ் வந்து கூட இந்த உடல் அதை காப்பாற்றத்தான் பார்க்கும், அழிக்குன்னு நினைக்கவே இல்லை. ஒரு பகுதி இயக்கத்தை வலது பக்கத்தை பூராம இயக்கி கூட பேராலிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். வலது பக்கத்தை பூரா நிறுத்தி இடது பக்கத்தை மட்டும் கூட இயக்க வைக்கும். முக்கிய பகுதியில இயக்கி இடது பக்கத்தை மட்டும் இயக்கி வைக்கும். அப்ப உடல் நமக்கு ஒன்றும் எந்த நிலைக்கு போனாலும் அது பாதுகாக்க வேண்டிய வேலையை செய்து அது துரு ரசாயனங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப சுற்றுச்சூழல் மாறுபாடு இது கோள்களின் அலை இயக்கம்னு எடுத்துக்கலாம். நீங்க இருக்கிற பூமி தட்பவெப்பம், வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் நிலை, நீங்க குளிர்ச்சியான பகுதியில் இருக்கீங்களா, நிழலான பகுதியில் இருக்கீங்களா, வெயிலான பகுதியில் இருக்கீங்களா, இதுக்கு ஏற்பட்ட மாதிரி உடலுக்குள் தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கும். அதுபோல ஒன்று கோள்களின் சஞ்சாரம், இது ஏற்படுத்துகிற தாக்கம். ஏன்னா அலை இயக்கத்துலதான் இது எல்லாமே இருக்கு. நீங்க பிறந்த பொழுது இந்த உடலுக்குள் என்னென்ன ரசாயனங்கள், என்ன ரசாயனம் இருக்கணுமோ அந்த ரசாயனங்களை அடிப்படை அழகாக உடல் அமைச்சு வச்சிருச்சு. ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம். ஒருத்தருக்கு 2 ml இருக்கலாம், ஒருத்தருக்கு 3 ml இருக்கலாம், ஒருத்தர் 5 ml இருக்கலாம், ஒருத்தருக்கு 1 ml இருக்கலாம். அந்த அடிப்படை அழகு 1 ml சுரந்தாவே ஒருத்தருக்கு சீரணம் ஆயிடும். ஒருத்தருக்கு 5 ml சுரக்கணும். இந்த அடிப்படை அழகு கோள்களின் சந்தர்ப்பத்தை ஒட்டி உடலுக்குள் ரசாயன மாற்றங்களை இயற்கை செய்து வைத்திருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி நம்ம மாடிஃபை பண்ண முடியும்? இத ஓரளவுக்கு விஞ்ஞானத்தோட பார்த்தோம்னா காக்னிட்டிவ் பிஹேவியரியல் தெரப்பி, சிபிடி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனநல மாற்றம், உள்ளுக்குள்ள என்ன ரசாயனம் வருகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி மனநல மாற்றம் வரும். அல்லது என்ன ரசாயனத்தை கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மனநல மாற்றம், உடல்நல மாற்றம் வரும். வயசு வருஷம் இதான் மெடிக்கல் சயின்ஸ் நமக்கு கொடுக்குது. இது மைண்ட்ஃபுல் தெரப்பி, மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பின்னு சொல்லி தெரப்பியா சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல கொடுக்குறாங்க. சரி, இதை ஏன் நம்ம வேதாத்திரியத்துல எடுக்கணும்? அவங்க வர வேண்டிய இந்த காந்தம் என்கிற ஒன்றுக்கு இன்னும் வரல, உயிருக்கே வரல. உயிர்னா பயோ போட்டான் அளவுக்கு வந்திருக்காங்க. காந்தம் என்கிற அளவுக்கு வந்து விஞ்ஞானம் பிடிச்சிருச்சுன்னா நிறைய எளிமையா இருக்கும். நம்ம இந்த இயக்கங்களை எல்லாம் ரொம்ப எளிமையாக நம்மால கையாள முடியும் என்பதற்காகத்தான் இந்த தத்துவம் சார்ந்த கருத்துக்களை நாம் வச்சுக்கிட்டே இருக்கோம். மருந்துகள் ஆன்டி டிப்ரெசன்ட்னும் அனாக்சிலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமாக மனச்சோர்வுக்கும் மன பதற்றத்தை தணிப்பதற்குமான மருந்துகள் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அதுல பேர் கொடுக்கலாம், ப்ரோஜாக்கு, ஜோலோஃபிட்டு, எலக்சியா, லெக்சப்ரோ, பாக்சில், இதெல்லாம் மருந்து நமக்கு கொடுத்து மாற்றத்தை உருவாக்குறான். இந்த மருந்து இல்லாமல் செய்து கொள்ள முடியுமா? ஆமா, பிரிகாஷனரி மெஷர்ஸ் தான். அந்த பின் மாத்திரத்துக்கு மருந்து போலாம், அல்லது மருந்தோடு கூடவே செய்து கொண்டு வந்தால் மருந்து இல்லாமல் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். அப்படிதான். அப்ப சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய மருந்துகள் தான் இது வரைக்கும் வச்சிருக்காங்க. அதுல அடிப்படையாக செரட்டோனின், மெலட்டோனின் முக்கிய பங்காற்று. செரட்டோனின் அண்ட் நார் எப்பிபெரின், இது ரெண்டும் நம்மளுடைய அமைதியாக வைத்திருக்கிறதுக்கான ரசாயனங்கள் உடலுக்குள்ள மூளை செல்கள்ல இருந்து சுரந்து உடல் முழுவதும் எடுத்துட்டு போகுது. இந்த ரசாயனத்தை நம்ம சொன்ன கொடுக்குற மருந்துகள் சட் பண்ணி எடுத்துக்கொண்டு போய் தான் உடலுக்குள்ள கொடுக்குது. அப்ப என்னது, மூளையில இருக்கிறதான் குறைக்குது. அப்ப மூளை வளம் குறைஞ்சு போகும் இல்லையா? மூளை செய்ய வேண்டிய வேலையை குறையுமே.
இங்க அடிப்படையாக பார்க்க வேண்டியது சிவகாந்தம் என்கிற ஒரு தன்மைதான். சிவகாந்த இருப்பு, உயிர், உயிரின் தன்மை, உயிரின் படர்க்கை நிலை, மனம் சொன்னோம். உயிரிலிருந்து வர்ற சிவகாந்தம் எவ்வளவு இருக்கிறதோ அதுதான் உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் பயன்படும். இப்ப மன இயக்கத்திற்கு இப்பதான் அட்டானமஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்ற மன இயக்கத்திற்கு போதுமான இருப்பாற்றலை வைத்துக் கொண்டுதான் செய்யுது. ஆனா அந்த புறத்தை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்திலிருந்து ஏற்படுகிற தாக்கத்தை இந்த அட்டானமஸுக்கும் போகுது. இதுதான் ப்ராப்ளம். அது போகாம எப்படி நிறுத்துறது? அப்ப நம்ம மருந்துகள் சொல்றமே, ஸ்டீராய்ட்ஸ், ஆணுக்கா இருந்தா ஆண்ட்ரோஜன் சொல்றோம், பெண்ணுக்கான ஈஸ்ட்ரோஜன் சொல்றோம். கம்ப்ளீட்டா கெமிக்கல் நேம் நிறைய விஞ்ஞானம் வச்சிருக்கு. அது அட்ரினல் ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா, இதயம் படபடப்பு, ரத்த அழுத்தம், பதட்டம், நடுக்கம், தலைச்சுற்றல், தலைவலி, குமட்டல், வாந்தி, வியர்வை, இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அட்ரினல் சுரந்து எந்த எந்த இடத்துல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதோ அது கொண்டு போய் சேர்த்து அப்ப ரத்தத்தை அதிகரிக்க செய்யணும், இருதய தசைகளை துடிக்க வைக்கணும். ஏன்னா அந்த நேரத்துக்கு அதுதான் காப்பு. அப்ப உடலுக்குள்ளே இந்த ரசாயனம் செய்யுதே, இதை நம்ம தடுக்கணும்னு நினைக்கிறோமே, உண்மைதான். வந்த பின்னாடி தடுப்பதோட வருமுன் இந்த அட்ரினல் சுரக்காமல் பாதுகாத்து கொண்டால், ஏன்னா தொடர்ந்து இந்த அட்ரினல் சுரக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சா அது முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கும். மழை காலம் வருதுன்னா சேமிப்பு வைக்கிறோம் இல்லையா, வெயில் காலத்துல அப்படி விறகவோ மற்றது சேமிப்பு வைக்க மாட்டோம். மழை காலத்துல வெளியே போக உணவுப் பொருள் முத கொண்டு வாங்கி வச்சுக்கும். அதுபோல இந்த உடலில் இது அதிகப்படியாக தேவைப்படுகிறது என்கிற பொழுது அந்த உறுப்பு அதிகப்படியான சீவகாந்தத்தை உறிஞ்சிக் கொள்கிற தகமையை ஏற்படுத்திக் கொள்கிறது. அப்ப நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் உடனே அட்ரினல் சுரக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு 40 வயசுக்கு மேல போனோடனே தான் நம்ம சொல்றாங்க ஹைப்பர் டென்ஷன் உங்களுக்கு வந்துருச்சு. எதனால வந்தது? மனம் சார்ந்த நோய்கள். அது நோயின்னு முதல்ல சொல்ல முடியாது, முதல்ல அதுதான் ஊக்கி வேலை செஞ்சது. தொடர்ந்து ஊக்கி அதே மாரி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இதுதான் நமக்கு சிரமமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளமில்லா சுரப்பியும் என்னென்ன வேலை செய்யுது? மூலாதாரம், செக்ஸுவல் கிளான்ஸ் சொல்லாமே, மகரிஷி சொல்ற பிரகாரம் மூலாதாரம் என்ன நடக்குது? மூலாதாரத்தில் இருக்கிற ஒரு நாளமில்லா சுரப்பின் நம்ம கணக்கு பார்த்தோம்னா அதோடு சேர்ந்து இருக்க நரம்பு முடிச்சுகள், குவாக்சியல் நர்வ் ஃபிளக்ஸ் சொல்லலாம். நம்ம அஸ்வினி முத்திரை போடும் பொழுது இந்த குவாக்சியல் நர்வ் ஃபிளக்ஸஸ் இருக்கு. அந்த நர்வ் ஃபிளக்ஸஸ்ல தான் நம்ம கன்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன் கொடுக்கிறோம். அந்த இடத்துல காந்தத்தை குவிச்சும் ஊக்கியும் செய்யும் பொழுது இந்த இடத்துல இந்த காந்தம் தெளிவேற்பட்டு மின்சார இயக்கமாக. மூணாவது ரசாயனம், அதுக்குள்ள இருக்கிற ரசாயனம் ஏன்னா செக்ஸுவல் உள்ளுக்கு இருக்க ஆண்ட்ரோஜன், லேடிஸ் இருந்த ஈஸ்ட்ரோஜன், அது சம்பந்தப்பட்ட அத்துணையும் சுரக்கக்கூடிய தன்மையை இந்த நர்வ் ஃபிளக்ஸ் வச்சிருக்கு. இப்ப இது நாம என்ன சொல்றோம்? மூலாதார சக்கரத்தில் தவம் செய்யும் பொழுது அந்த சக்கரம், சக்கரம்னு சொல்லி பழகிட்டமே, சக்கரமா பார்க்காது. அதுல ஒரு உடலுக்குள்ள ஒரு சுழற்சி, மூலாதாரம் இப்ப மண் சார்ந்த சுழற்சி. இப்ப அதுல இருக்க ஃப்ரீக்வன்சி மோடு எடுத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். உடல் முழுவதும் வெளியில இருந்து உள்ளுக்கு போற காந்தல இயக்கம் இருக்கு, உடல்ல இருந்து வெளியே இருக்கிற காந்தம் இருக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்கிற புலன்வெளி இயக்கம். வெளியில இருக்கிற ஒரு காட்சியை பாக்குறீங்கன்னா புலன் வழியா உள்ளுக்கு போகுது. போன காட்சி உங்களை எப்படி மகிழ்விக்கிறதா துன்பத்தை ஏற்படும். ஒரு ஆக்சிடென்ட பாத்தீங்கன்னா துன்பம் தரும். இது புலன்கருவியில் ஒன்றும் துன்பம் இல்லை, ஆனா அது என்ன தாக்கத்தை உள்ளுக்கு உருவாக்குகிறது. ஒரு ஆக்சிடென்ட பாத்தீங்கன்னா உடனே நம்ம உணர்ச்சி வயத்துக்கு வர்றோம். ஒரு இயற்கை காட்சி பார்த்தோம்னா கண்ணு போய் அதோடு தொடர்பு ஏற்படுத்தி மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி ஊடாடி, இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடலை காப்பதற்கும் அல்லது மகிழ்ச்சியாக வைத்துப்பதற்குமான ரசாயனத்தை உடல் கூறு செய்துவிடும். இது தொடர்ந்து ஹெரிடிட்டரி. இப்ப ஹெரிடிட்டரியில முன்னாடி எப்படி செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றமும் நிகழக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு.
ஒன்னொன்னு நம்மளால பார்த்து செய்ய முடியாது, துணை கருத்தையும் உள்வாங்கி செய்ய முடியாது. அப்ப நமக்கு தவ முறைகள் 9 தவ முறை, பஞ்சபூத நவகிரகதமும் மனம் சார்ந்த நுட்பங்கள் அது மிகுந்து இருக்கிறதுன்னு சொல்ல வரேன். அப்ப உடல் சார்ந்த மூலாதார சக்கரத்தில் ஏற்கனவே அங்கதானே இருக்கு. இப்ப என்னன்னா உயிர் கலப்பு, அறிவுக்கும் உணர்ச்சிக்குமான போராட்டத்துல உயிர் கலப்பு, மகிழ்ச்சியோட உயிர் கலப்பு அல்லது வான்காந்தத்தில் இருக்க அத்துணை வித்தோட உயிர் கலப்பு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அப்ப உடல் மனம் சார்ந்த நல்ல இயக்கத்திற்கு அது தயார்படுத்தப்படும். எது உள்ளுக்கு இருக்க இப்ப மூலாதார சக்கரம் சொல்ற கோஆக்சியல் நெர்வ் பிளக்சஸ், அதிலிருந்து வருகிற செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட். ஏன்னா இங்க முழுமை பெறுது, வைட்டல் ஃப்ளூயிட் அங்கதான் உற்பத்தி ஆனா அங்க முழுமை அடையுது. அதையும் ரசாயனமா பாரு, வெளிய காந்தம் சக்கரம், இந்த நெர்வ் பிளக்ஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், மூணாவது வரும் பொழுது ரசாயனம் செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் முழுமை அடையுது. இப்ப அது முழுமை அடையல்னா அதில் உற்பத்தி ஆகிற எக் செல்ஸோ அல்லது உள்ளுக்கு இருக்கிற நம்ம ஆண்களா இருந்தா விந்தணுவோ முழுமை அடையாது, அதுல குறைபாடு உடையதாகத்தான் இருக்கும். அப்ப இந்த ரசாயனம் இது ஒவ்வொன்னா பார்த்துட்டே வரலாம். ரெண்டாவது சுவாதிஷ்டானம் சாக்ரல் பிளக்சஸ், நம்ம அட்ரினல் சொல்லலாம். எக்ஸஸ் ஆர் குறைவு ரெண்டுமே உபரியா இருந்தாலும் துன்பத்தை தரும், குறைவாக இருந்தாலும் துன்பத்தை தரும். அப்ப சீர்படுத்துவது எது செய்யறது? ஹெரிடிட்டில இருக்கிறது நம்ம எமோஷனல் மோட்ல நம்ம முன்னோர்கள் கொடுத்திருந்தாங்கன்னா அடர்கள் அதிகமா சுரக்கும். அப்ப பயம், படப்படுப்பு, இந்த பல்பிட்டேஷன் சொல்றது எல்லாம் வரும் இயல்பு. எப்ப 40 வயசுக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப அதை எப்ப சரி பண்றது? யார் சரி பண்றது? அதுவே சரி பண்ணிக்குமா? சரி பண்றதுக்கான தகமை தான் மனம் என்கிற காந்தத்தை அந்த உறுப்பின் மீதே குவிக்கும் பொழுது அதனுடைய இயக்கத்தை சீர்மையை, அப்ப உடல் முழுவதும் இப்ப நம்ம 7 சக்கரங்கள் சொல்றோமே, 7 சக்கரங்களும் ஒன்றோடு ஒன்று லிங்க்ல தான் இருக்கு. அப்ப இது ஆற்றலை அதிகமாக எடுக்கிற ஆற்றலை குறைத்து கொண்டாலே இந்த அட்ரினல் சுரப்பு குறைஞ்சு, ஹைப்பர் டென்ஷனை குறைக்கலாம். சாத்தியமா இருக்கா இல்லையா? இதுதான் மருந்தா மாறுதுன்னா எது விஷம் மருந்தா, மருந்து விஷமா அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க. ஒவ்வொரு மருந்து டோஸ் அதிகமா எடுத்தாங்கன்னா மனிதன் செத்துரும். எந்த டோஸ் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த நாளமில்லா சுரப்புகளின் உள்ள குறைபாடு ஹெரிடிட்டில வந்திருக்கு. சீர் செய்யும் பொழுது அது உடல் சார்ந்த தன்மைகளை நமக்கிட்ட கொடுக்கும். அப்ப அதுல ஏற்படுத்துகிற இப்ப பான்கிரியாஸ், இன்சுலினுடைய சுரப்பு அதை ஒட்டி இருக்கிற அட்ரினல் இருந்து பான்கிரியாஸ், மணிப்பூரத்துக்கு வந்தோம்னா பான்கிரியாஸ் சொல்லலாம், லம்பார் பிளக்சஸ் சொல்லலாம். இது சுரப்பு குறைந்தால் நம்ம நோய் சொல்றோம், சுகர் வந்துருச்சு. எனது கிளைக்கோஜன் குளுக்கோஸா மாத்தி கிளைக்கோஜனா மாத்தி சேஃப்டியா லிவர்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் உடலுக்குள்ள சக்தி தேவைப்படுதோ அதிலிருந்து எடுத்து இன்ஸ்டன்டா கொடுக்கறதுக்கு, எப்படி காஃபி ஒரு இன்ஸ்டன்ட் காஃபின்னு சொல்றோமோ, இந்த கிளைக்கோஜன் என்பது அங்கங்க அந்தந்த செல்களுக்குள் வைத்துக் கொண்டு தரக்கூடிய தகமை இன்சுலின் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான். இன்சுலின் கரெக்டா இல்லைன்னு வச்சுக்க, ஏற்ற இறக்கம் இருந்தால் லோ சுகர் ஆகும், ஹை சுகர் ஆகும். நம்ம என்ன பண்றோம், இன்சுலின் இன்டேக் வெளியில இருந்து எடுக்கிறோம். அப்ப இந்த செல்கள் ஆட்டோமேட்டிக்கா தன் இயக்கத்தை குறைத்துக் கொள்ளும். ஏன்னா உள்ளுக்குள்ள நடக்கிற இயக்கம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண செய்யுது, அறிவு செய்யுது, நாம் செய்யல. இறை என்கிற அறிவு இதெல்லாம் வழி வழியா வந்ததுல எதை இப்ப சுரக்கணும், எதை குறைக்கணும், எதை கூட்டணும், இதற்கான ரா மெட்டீரியலான காந்தம் இருக்கிறதா, இருந்தா செஞ்சிடும், இல்லைன்னா செய்யாத உட்காந்துருக்கும். இப்போ இன்சுலின் நீங்க வெளியில இருந்து கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், அது தன்னுடைய வேலையை மறுபடியும் கீழே குறைச்சுக்கும். ஒரு நல்லா உழைக்கிறவன சுகமா இருக்க வச்சிட்டீங்கன்னா மறுபடியும் உழைக்க மாட்டான். அது மாதிரி இந்த பான்கிரியாஸை உழைக்க வைக்கிறது உடற்பயிற்சியில உழைக்க வச்சிடலாம். ஆனா மன இயக்கத்தின் மூலமாக அதுல சுரக்கக்கூடிய ரசாயனத்திற்கு தேவையான காந்த செறிவை நம்மால் கொடுக்க முடியும், சாத்தியம். அப்ப இன்சுலின் போன்ற குறைபாட்டை தவம் செய்வதன் காரணமாக நம்மால் சீரடை செய்ய முடியுமா, முடியாதா? இந்த கேள்வியை போட்டு பாருங்க. எஸ், தாராளமா செய்ய முடியும். மூணாவது அதே மாதிரி பிராங்கியல் பிளக்சஸ், அநாகத சக்கரம். சக்கரங்கள் எல்லாம் எனர்ஜி ஃப்ளோ. இது எந்த மெடிக்கல் சயின்ஸுக்கு தெரியாது, அறிவியலையும் பார்க்க முடியாது. அப்ப இது என்ன பண்ணுது, தைரியம், படபடப்பு, மனுஷன் கோழையா இருக்கிறதுக்கும் அதுக்கும் இந்த தைமோசின் தான் காரணமா இருக்கு.
அது மட்டும் இல்ல, நோய் எதிர்ப்பு திறன், டி செல்ஸ், பி செல்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் தைமோசினுக்கு தரும். நீங்க அடிக்கடி படபடப்பு வந்ததுன்னா இந்த டி செல்ஸும் பி செல்ஸும் குறைச்சும் நோய் எதிர்ப்பு திறன் குறையும், நோய் சுலபமா தாக்கும். எப்ப இதுக்கு எனர்ஜி எங்க இருக்கு? சக்கரங்களில். எந்த சக்கரங்கள்ல? இப்ப அநாகத சக்கரம்னு சொல்றதுன்னா, இதை தனியா பார்க்காதீங்க, அது ஒரு சுழற்சி, காந்த சுழற்சி. சின்ன சக்கரமா பார்க்காதீங்க, அது ஒருத்தர் காந்த சுழற்சி. மையப்புள்ளியில் எந்த இடத்துல மையத்தை வைத்துக் கொண்டிருக்கிறதோ அதுல இருந்து அந்த உறுப்புகளுக்கு, நாளமில்லா சுரப்பி உறுப்பு, ஹார்ட்வேர்னு சொல்லலாம். உள்ளுக்கு இருக்கிற சாப்ட்வேர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், சாப்ட்வேரை இயக்கக்கூடிய மின்சாரம் என்பது காந்தமா இருக்கு. அப்ப அந்த பிளக்ஸ் என்ன சொல்லலாம்? பிராங்கியல் பிளக்ஸஸ்ன்னு. இது உன்னோட கம்பைன் ஆகுது. நான் எங்க சொல்ல வரேன்னா, மகரிஷி சொல்ற காந்தம், மின்சாரம், ரசாயனம். அப்ப தைமோசின் என்கிற ரசாயனம் வரணும் அப்படின்னா இந்த பிராங்கியல் பிளக்ஸஸ் கூடுதலான மின்சாரத்தை எடுத்து அதை ரசாயனமா தயார் பண்ணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த உறுப்பு சீரடையுது. அப்ப அந்த உறுப்பு அதிகமா இயக்கி வச்சிருக்கமா, அது எப்படி சீராக இருக்கிறதா யாருக்கு தெரியாது, பார்க்க முடியாது. டெஸ்டிங் போட்டு பாக்குறது வேற, சீர்நிலைக்கு எப்படி கொண்டு வருது? மருந்து கொடுத்தா ஊக்கப்படுத்தல, சப்ளிமெண்டரி. அது செய்ய வேண்டிய வேலை இன்னொன்னு செய்யணும். மருந்து செய்ய செய்ய அதனுடைய இயக்கத்தை அது குறைத்துக் கொள்ளும். அப்ப இந்த நோக்கத்துல பாருங்க, நாமே நம்ம உடலை ஏன் சரி பண்ணிக்க, அதில் சரி செய்யும். அது போல செர்விக்கல் பிளக்ஸஸ், நமக்கு உள்ளுக்கு சொல்றோமே தைராய்டு அப்படின்னு, உடல் வளர்ச்சிக்கு குரோத் ஹார்மோன், பல்ஜாய்டு எல்லாம் கீழே குறைஞ்சு போகும். இதெல்லாம் அந்த ஹார்மோன் இருக்கு. இதுல சொல்றது என்னன்னா, எந்த சக்கரம் அதிகப்படியான ஆற்றலை வாங்கி வைத்திருக்கிறது என்பது நமக்கு யாருக்கு தெரியாது. இது ஓரளவுக்கு இப்ப சயின்ஸ்க்கு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, நம்ம ஆரா டெஸ்டிங்னு வைக்கிறாங்க. எந்த ஆரா சரியா இருக்கு, அதனுடைய சென்டர்ல இருக்கா, மாறி இருக்கா, அது என்ன நேரத்துல இருக்கு, ரெட்ல இருந்தா என்ன, ப்ளூல இருந்தா ஒண்ணு, என்ன மாதிரி கலர்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சக்கரங்கள் அதிகப்படியான ஆற்றலை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் டெஸ்டிங்ல செய்ய முடியும். ஆனால் அந்த சக்கரத்தையோ அந்த உறுப்பையோ சீர் செய்ய முடியுமா என்றால் விஞ்ஞானம் இன்னும் குறைவாத்தான் இருக்கு. அப்ப நமக்கு இது எல்லாமே பார்த்தோம்னா, அதுக்கு மேல பெட்யூட்ரி குரோத் ஹார்மோன் உள்ளுக்கு இருக்க அத்தனை கண்ட்ரோல் பண்ணு. எங்க இது சுரந்து எது வரணுமோ குளுக்கோஸ்க்கு கொடுக்கணும், கிளைக்கோஜனா மாத்தணும், அதுல இருந்து வர புரோட்டீன் உடல் செல்களா போய் மாத்தணும். நாம் நினைக்கும் இது சிம்பிள் ப்ராசஸ் இல்லை. என்னுடைய ஆய்வு எடுத்த பொழுது இந்த டிஎன்ஏ என்கிறது ஒரு உள்ளுக்கு ஒரு ரசாயன கூடம், நியூக்ளியஸ் என்பது நான் ரசாயன கூடம் அப்படின்னு. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு ரசாயன கூடம் இருக்கு. இந்த ரசாயன கூடம் என்ன பண்ணுது, உடல் செல்களுக்கு என்ன கமாண்ட் வருதோ உடனடியாக இந்த ஏடிசிஜி என்கிற, இந்த ஏடிசிஜில கிட்டத்தட்ட 52 ரசாயனங்கள் இருக்கு. இந்த 52 ரசாயனங்களையும் மாடிஃபை பண்ணுது. என்ன விதமா பண்ணுமோ, புரோட்டீன் பிளாக்ஸ் சொல்லலாம். அது இலை, புரோட்டீன் இலைகள், ஆர்என்ஏ இலைகளாக மாற்றி அதை ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்குது. என்ன வேணும், ஒண்ணு காக்கணும் அல்லது ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணும். என்ன வேணுமாலும் அதை தயார் பண்ணும். இப்ப குரோத் ஹார்மோன்னா அதுக்கு தகுந்த புரோட்டீன் தயார் பண்ணும். ஏசிடிஹெச் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், செக்ஸுவல் 14 வயசு வருதா அவங்களுக்கு அதை தூண்டி விடணும். ஏற்கனவே ப்ரோக்ராம் இருக்கு. உடல் முழுவதும் நம்ம கருமைய பதிவு என்பது உடலில் ஏற்றப்பட்டிருக்கிற பதிவு. எந்த வயசுல இந்த உடல் எப்படி வளரணும், எப்படி இயங்கணும், எப்படி சீரடையணும் என்பது எல்லாமே ப்ரோக்ராம்டு தான் நம்ம உடம்புக்குள்ள. இப்ப எந்த ப்ரோக்ராம் எடுக்கிறது, அது இந்த காந்த அலை சுழற்சியை ஒட்டி இந்த ப்ரோக்ராம் மாற்றப்படுது. இது நாம விரும்பி செஞ்சாலும் விரும்பாமல் செய்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அறிவாட்சி தரம் தான் உடலுக்குள்ள நடக்குது. அதே மாதிரி வளர்ச்சிதை மாற்றம், இதயம், செரிமானம், மூளை வளர்ச்சி, எலும்பு ஆரோக்கியம் எல்லாம் தைராக்சின், இது ஒண்ணு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. தைராக்சினுடைய வேலை இது எல்லாமே இருக்கு. பெட்ரூட்ரியினுடைய வேலை நினைச்சு பாருங்க, தாய்ப்பால் ப்ரோலாக்டின் சுரக்கிறது. சாதாரணமா தாய்ப்பால் வருதா, குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் ரெடியா இருக்கு. யாருக்கு தெரியும், யாருடைய ஏற்பாடு, யாராவது கேட்டு வந்திருக்கமா, இல்லையே. அதே போல அந்த குறிப்பிட்ட பீரியட் அந்த குழந்தை போதுமான அளவுக்கு வளர்ந்து விட்டால்
தாய்ப்பால் நின்னுடுதே. யார் செய்யற வேலை? இதெல்லாம் ரசாயனம் செய்யற வேலைதான். என்ன இடத்துல என்ன வேண்டும், அது மேக்சிமம் நீங்க பாதுகாப்புக்கு எடுக்கிறீங்களா, ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறீங்களா? இந்த அறிவு வளர்ச்சி என்பது சீவகாந்த செறிவு அதிகமா இருந்தால் மட்டுமே அறிவு வளர்ச்சி என்பது சாத்தியம். ஏன்னா மனம் அமைதியாக ஆக அறிவாட்சி தரம் கூடும். மனம் குறைவுபட்டு போனால் அறிவாட்சி தரும். உணர்ச்சி வயப்பட்டல், கோபம், பொறாமை, கவலை, செறிவு குறைஞ்சு போச்சு. உடல்ல இருக்க சீவகாந்த செறிவு குறைஞ்சு போச்சு. வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, துரு துருன்னு ஓடிட்டு இருக்கு. 2-3 வயசுல ஓடிட்டு இருக்கு. அதை நிறுத்தவே முடியல. பெற்றோர் சொன்னா கேட்க மாட்டேங்குது. அதே தாத்தா பாட்டி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது மடியில அரை மணி நேரம் கூட உட்கார்ந்துருக்கு. எப்படி சாத்தியம்? கிவ் அண்ட் டேக் பாலிசி. இதுக்கு உடலில் இருந்து சீவகாந்தத்தை கழித்தாக வேண்டும். எது? குழந்தைக்கு. பெரியவர்களுக்கு சீவகாந்தம் செறிவு தேவையா இருக்கு. அப்ப இது கழிக்கிற சீவகாந்தத்தை தாத்தா பாட்டி எடுக்கும் பொழுது 2 பேர்த்துக்குமே சுகமா இருக்கும். சிவகாந்தம் என்கிற அடிப்படை அழகு அது கழிக்கணும். இயல்பா கழிக்கணும், முறையில்லாத கழிக்கக்கூடாது. இந்த முறையில்லாத கழிக்கிறதுனா அந்த நீங்க சொல்ற கோபம், பொறாமை, கவலை, சங்கடம், ஆற்றாமை, இதெல்லாம் திடீர்னு வெளியே போகுது. அது போகும் பொழுது சீவகாந்தம் உடலை விட்டு வெளியே போகும் பொழுது உயிரையும் எடுத்துக்கொண்டே செல்லும். எப்படி நீரானது ஓடும் பொழுது கற்களையும் உருட்டி கொண்டு செல்கிறதோ, நீர் மட்டும்தான் ஓடணும். ஆனா அங்க என்ன ஆகுது? கற்களையும் எடுத்துக்கொண்டு செல்வது போல இந்த உயிரையும் எடுத்துக்கொண்டு செல்வதனால் நிச்சயமாக நமக்கு துன்பம் தான் ஏற்படும். இந்த துன்பத்துக்கு நாம என்ன பண்ணலாம்? இந்த துன்பம் இல்லாமல் இருக்க முடியுமா, வாழ முடியுமா? அதுக்குத்தானே கேட்கிற மருந்துன்னு இருக்கவேன். மனநிலை மாற்ற வேண்டியதா இருக்கு. நம்ம சைக்காலஜி மனநிலை மாற்றம், பதிவு மாற்றம், இதெல்லாம் இது கருத்தா பாத்தீங்கன்னா பாவப்பதிவுகள். இதெல்லாம் உங்களுக்கு துன்பத்தை தருகிறதோ அதெல்லாம் பாவப்பதிவு. அப்ப உடல்ல அணுடுக்கு சிறுமையை, எந்த நாளமில்லா சுரப்பியை அது கெடுத்து வச்சிருக்கோம், ஹெரிடிட்டியாவே கெடுத்து வச்சிருக்கோம். எப்படி இப்ப சரி செய்யறது? தவமும் தற்சோதனையும் தான். வேற வழியில் நாம் சொல்லுகிற மனநிலை மாற்றம் என்பது தவம். மனதுக்கு வலு கூட்டுறது. ஆனா கூட்டிய வெளியே பழைய வெளியிலே செலவு பண்ணி போறோமா? நிறைய பேர் தவம் பண்றாங்க, ஆனா அந்த தற்சோதனை பண்றதில்லை. அப்ப மாற்றம், அந்த மன மாற்றம் என்பது தேவையில்லாததை எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு மகிழ்ச்சி வைக்கிறாங்களே. அப்ப மோசமான எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு ஆற்றலை, நல்ல ஒரு இயக்கத்தை மாற்றி வைத்தால் கண்ணோட்டம் மாறுது, விரிவுபடுத்துறோம். இது வரைக்கும் ஒரு குறுகிய எல்லையில், நான் அந்த உடல் என்கிற குறுகிய எல்லையிலிருந்து இருக்கிற வரைக்கும் இதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா தன்னை தாண்டி குடும்பம், சுற்றம், ஊர், உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த இயக்கச்சேர்மை யார் ஏற்படுத்தினது, எது ஏற்படுத்தியது, இதற்கு இவ்வளவு காலம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வு கிடைத்த பொழுது பெரும் மதிப்பு வருது. உடல் மேல பெரும் மதிப்பு. சாதாரணமா இல்ல, பல கோடிகளை கொடுத்தாலும் இந்த உடல் வந்து சேராது. உடலை இழந்தவங்க சொல்றாங்க. சமீபத்துல 2 நிகழ்ச்சி. ஒண்ணு, இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனர் உலகம் முழுவதும் சொத்து வாங்கி போட்டிருக்கேன், உலகம் முழுவதும் பறந்து ஓடி இருக்கேன், பொருள் சேர்த்தற்கு நிறைய சேர்த்துட்டேன். ஆனால் இன்று எனக்கு 10க்கு 10 அதி போருமானதாக இருக்கிறது. இந்த பெட்ல இருந்து அசிங்கம் பண்ணிட்டேன்னா இந்த பெட்ல இருந்து அந்த பெட்ல போறதுக்கு என் உடலை என்னால் இயக்க முடியவில்லை. இந்த உடலை எடுத்து செல்வதற்கு, அந்த பெட்ல மாத்துறதுக்கு இந்த 2 பேர் தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த உடல் வலியை யாராவது எடுத்துக்கொள்வார்கள் எனில் என் சம்பாரிச்ச அத்தனை சொத்தையும் தர தயாராக இருக்கிறேங்கிறார். என்ன ஒரு கடினமான வார்த்தை. எப்ப வருது? இறப்பின் தருணத்தில். வந்த பின்னாடி, சில சமயம் வந்த பின்னாடி நம்மளால தீர்க்க முடியாது. வரும் முன்னாடி யோசிக்கலாம், இதெல்லாம் எதுக்கு செய்யணும், மனவளக்கலை என்னத்துக்கு, என்ன பண்ணுது, ஏது செய்யுது, அங்க போய் என்ன பண்ற, பாவமா கேட்கறாங்க. உனக்கு தான் நீ நல்லா இருக்கிற, நீ என்னத்துக்கு அங்க போற? அப்ப இது ஏதோ மனநலம் குன்றியவர்கள் வரக்கூடிய இடமா பாக்குற மாதிரி. ஏன் இப்படி வந்ததுன்னு தெரியல. அப்ப மனவளக்கலை என்பது நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் அறிவு நுட்பத்தோடு செயல்படுவதற்கும், யுக்தின்னு சொல்றமே, எந்த காலத்துல என்ன இதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். எதுவும் விட்டுட்டு சன்னியாசம் போறதில்லை. நீங்க எதுல இருக்கீங்களோ, மருத்துவத்துறையில் இருக்கலாம், எந்த துறைக்கும் இந்த அறிவு பயன்படும். மருத்துவத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்றோம். இன்னும் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி அறிவு உள்ளுக்கு வச்சிருக்கு.
அந்த அறிவை பயன்படுத்தி இப்ப சொல்றேன் 4G 5G 6G. இந்த 6G காந்த புலத்தை எடுத்து செல்வது எது? இன்னும் எத்தனை ஜி நீ கண்டுபிடிச்சீங்கனாலும் அதற்கான காந்த புலம் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எடுத்துட்டு போகுது. இப்ப இயற்கை ஏற்கனவே நமக்காக வளமா கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப வளமாக கொடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றை அந்த வளத்தோடு வாழும் காலம் வரைக்கும் இறைவன் கொடுத்த ஒரு அற்புத வாகனம் அது. வாகனம் சில மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். எப்பொழுதெல்லாம் இயக்கம் இருக்கிறதோ இயக்க சீர்மையும் இருந்தே தீரும். அப்ப இயக்க சீர்மையை உறக்கத்தின் வழியாக இறை சரி பண்ணிக்குது. ஆனாலும் அது போதுமானதாக இல்லாத யாரையோ பார்த்து எரிஞ்சிட்டே இருக்குமே. பக்கத்து வீட்டுல ஒரு பொருளை வாங்கிட்டா நாமும் வாங்கியே தரணும். அது இல்லைன்னா வாழ்க்கை எதோ தொலைச்சுதான் நினைக்கிறமே. இது இல்லைன்னா கௌரவம் நினைக்கிறமே. மனசை போட்டு வருத்தி எடுக்கிறமே. அப்ப இந்த மனநிலை மாற்றத்தை நம்மால் மாற்றாத வரைக்கும், உறுப்பு மாற்றங்கள் உள்ளுக்கு இருக்கிற நாளமல்லா சுரப்புகள் இயக்கத்தை சீர் செய்யாத வரைக்கும், மருத்துவத்தை நம்பும் வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதற்கான வழிதான் மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மெலட்டோனின் என்ன பண்ணுது? ஆனந்த வாழ்க்கை. மெலட்டோனின் சுரப்பு உங்ககிட்ட அதிகம் சர்ப்ளஸா இருக்கணும். மூளையிலிருந்து எடுத்து கொண்டு போய் தான் உடல் முழுவதும் கொடுக்குது. சப்ளை கன்வெர்டட் இன்னொன்னா கன்வெர்ட் பண்ணிடும். மெலட்டோனின் அப்படியே மெலட்டோனின்னா வராது. மெலட்டோனின் இன்னொன்னு போக போக எதுலாம் சரியா இருக்கோ அதெல்லாம் ஒழுங்கு பண்ணும். செரட்டோனின் காப்பு சுரப்பியாகவும் செயல்படுது. ஃபங்க்ஷனலுக்கும் அது சப்போர்ட்டா இருக்கு. அப்ப இந்த மெலட்டோனின் செரட்டோனின் மேல இருக்க ஆக்சிடோசின் டோபமைன் இதெல்லாம் நாம தவம் செய்வதன் வழியாக பிட்யூட்டரியில செய்யும் பொழுது இந்த உடல் என்னவாக இருக்கிறது, என உடலுக்கும் மனதுக்குமான ஒரு பக்குவமான இடத்தை ஏற்படுத்துகிறது பிட்யூட்டரி. அங்கேயும் சக்கரம் தானே. அப்ப அந்த சக்கரம் என்ன பண்ணுது? இந்த உடல்ல என்ன தேவை இருக்கு, வெளியில இருந்து இது எதா எடுத்து அனுமதிக்கும். கோள்களின் சஞ்சாரம், பஞ்சபூத நவகிரக தவம் பண்றோம். உங்களுக்கு சனி தசை நடக்குது, 7.5 சனி நடக்குது. இது இல்ல, எந்த கோள்களில் வரக்கூடிய ஆற்றல் பற்றாக்குறையா இருக்கிறதோ அல்லது உபரியாக இருக்கிறதோ அதை சீர் செய்கிறது. சீர்ங்கிறத போடுங்க. துல்லிய சமதள சீர்மையின் மகிழ்ச்சி வார்த்தை போடுவோம். அணுக்கூட்டத்தையும் மனதையும் துல்லியமாக சமப்படுத்துகிற தன்மை உடலுக்குள் ஏற்கனவே அறிவு வச்சிருக்கு. ஆனா உணர்ச்சி அதை கெடுக்குது. அப்ப நம்ம உணர்ச்சி வேகத்தில் வாழ்வது சரியா இருக்குமான்னு பாருங்க. உணர்ச்சிகள் உடலை கெடுக்கும், அறிவு உடலை வாழ வைக்கும். அப்ப இதுக்கு தவம் வேண்டியதா இருக்கு. தவ முறைகளோ ஏராளமான முறைகள் இருக்கு. வேதாத்ரி மகரிஷி கொடுத்த இந்த பஞ்சபூத நவகிரகம் 9 மையம், பஞ்சபூத நவகிரகம் கூட அந்த 9 மையத்துல அடங்கிடுது. ஏற்றப்பட்ட காந்தத்தை உடல் முழுவதும் சீராக செல்லக்கூடிய தன்மையை நாம் சொல்ற நித்திய ஆனந்தம் தவம் கொடுக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரிடும் இந்த உடல்ல இருக்க இந்த 7 சக்கரம் ஒரு கிரிடுன்னு வச்சுக்கங்க, சர்ப்ளஸா ஏத்தி வச்சுக்கு, தனக்கு தேவைன்னு எடுத்து வச்சிருக்கு. அப்ப சீர் பண்றதுக்கு நித்தியானந்தம் இல்ல நீ அங்க கொடு, பத்தாவது அங்க கொடுத்துரு, அதை எடுக்க முடியல, அது சீர் பண்ணு அப்படின்னு சொல்ற தன்மையை நம்ம கொடுக்க இந்த உடல் ரசாயனங்கள் சீர்நிலைக்கு வந்து விட்டால் நோயற்ற வாழ்க்கை. இதை கேரண்டியா சொல்லலாம். அப்ப உடல்ல மறக்கிறதெல்லாம் என்ன சொல்றது? மெலட்டோனின், செரட்டோனின், என்டார்பின், ஆக்சிடோசின், டோபமைன், இது எல்லாமே நாளமெல்லாம் கீழே இருக்கு சுரக்கிறது. செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட்ல இருக்கிறது. இன்சுலின் எடுத்துங்க, பான்கிரியாஸ் எடுங்க, தைமோசின் எடுங்க, தைராய்டு, பேராய்டு, தைராக்சின் எடுங்க. இது எல்லாமே உடல் இயக்கத்திற்கு பாதுகாப்பாக இயக்கத்திற்கு இயற்கை கொடுத்த வரம். இது அதிகமா எடுத்தாலும் குறைவா எடுத்தாலும் மிகினும் குறையினும் நோய் செய்யும். எது இந்த மருத்துவத்துக்கு வரும்? எண்ணிய வழி முதலாய் 3, அது இரத்த வெப்ப காற்றோட்டத்தை. இதுதான் அந்த இரத்த வெப்ப காற்றோட்டத்தை சர்ப்ளஸ் ஆகும் குறைச்ச வைக்கக்கூடிய தன்மை இந்த ரசாயனங்கள் தான் பண்ணுது. இயற்கை அற்புதமா தான் வச்சிருக்கு. வள்ளுவர் சொல்றார், மருந்தன வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றிவினின். மருந்துன்னு உடலுக்கு ஒண்ணு வேணாம், அருந்தியது. இப்ப இது வெறும் உணவு மட்டுமே கருத்தா பார்த்துட்டு இருக்காங்க. கண்கள் வழியாக அருந்துவது, காட்சிகளை அருந்துகிறோம். நாக்குல வாய் மட்டுமல்ல, காதின் வழியாக இசையை அருந்துகிறோம். அப்போ தொடு உணர்வின் மூலமாக வெளிப்புறத்தை குளிர்ச்சியும் வெப்பத்தையும்
அருந்துகிறோம். இந்த அருந்தியது அற்றது. நீங்க என்ன எவ்வளவு ஏத்துக்கணும், எவ்வளவு விடணும். இந்த மனதுக்கு எதை ஏத்துக்கணும், எதை விடணும். தள்ள வேண்டியதெல்லாம் எடுத்து குப்பையா வச்சிருக்கோம். அதை மாற்றி அமைத்துக் கொண்டால் வாழுகிற வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு மருந்து என்கிற ஒன்று நமக்கு தேவையே இல்லை. மருந்தில்லாத வாழ்க்கை வாழ முடியும். எப்பொழுது? ஒரு கேள்வி உங்களை போடுங்க. இது வரைக்கும் செய்தவங்க, ஐயா 90 வயசு எங்க தாத்தா பாட்டி 100 வயசு வாழ்ந்திருக்காங்களே, அவங்க எந்த மருந்தும் எடுக்கலையா? ஆரோக்கியமான உடல் இயக்கம் இருந்தது. உடற்பயிற்சியா இருக்கலாம், நீச்சலா இருக்கலாம், நடையா இருக்கலாம், அல்லது வீட்டு வேலைகளா இருக்கலாம், படியேறதா இருக்கலாம், உடல் இயக்கிறதுல இருந்தது. மனதுக்கு இந்த டென்ஷனே கிடையாது. எல்லோரும் எங்கள் தலைமுறையோட வயது 70 ஆகுது. எங்களுக்கு முன்னாடி இந்த தலைமுறை எல்லாருக்கும் மரியாதை கிடைக்கும். அது எந்த தரம் இல்லாத வேலை செஞ்சாலும் அந்த ஊருக்குள்ள அந்த அவருக்கும் ஒரு மரியாதை. ஆனால் இப்ப இன்னைக்கு பொருள் யார் வச்சிருக்காங்களோ அவங்களே மரியாதையானவர்கள் என்கிற ஒரு கற்பனை மயக்கத்தில் இருக்கிறோம். சற்றே இந்த மயக்கத்தை, கற்பனை மயக்கத்தை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை வேதாத்திரி மகரிஷி கொடுக்கிற இந்த மனவளக்கலை கொண்டு, அதுவும் தவம், தற்சோதனை 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. உடலுக்கு ஆடுவேற சரி பண்றதுக்கு உடற்பயிற்சி, உறுப்புகளை அதுக்கான ரத்த வெப்ப காற்றோட்டங்களை சீர்நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியது உடற்பயிற்சி. அப்ப அதுக்கு உடற்பயிற்சியின் மூலமாக நடக்கலாம். உடற்பயிற்சிக்கு தவம். இன்னொன்னு சொல்றாங்க, ரிலாக்ஸேஷன். காந்தத்தை அங்கங்கே குவிக்கிறோம், பாதத்திலிருந்து உச்சி வரைக்கும். எந்த உறுப்புகள் சீரில்லையோ இந்த காந்தம் சீர் செய்து விடும். ரிலாக்ஸேஷன் ஒரு அற்புத டெக்னிக். ஆனா இந்த உடலை மிகச் சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு, வாழ்நாள் முழுமைக்கும் துன்பம் இல்லாமல் அல்லது நோயற்ற வாழ்க்கைக்கு இந்த அருந்தியது அற்றது என்பதை உணவுக்கு மட்டும் பார்க்காமல், என்ன எண்ணத்தை உள்ளுக்கு அளவு பண்றீங்க, எந்த எண்ணத்தை வெளியே தள்ளுங்க. இந்த எண்ணம் எனக்கு கெடுக்குமா அல்லது வளர்த்தமா? அருந்தியது கெடுக்குமா அல்லது வாழ வைக்குமா? நல்ல நிகழ்ச்சிகளை நாம் புலன் வழியாக மருந்து கொள்ளலாம். கருத்துக்கு வேதாத்திரியத்தை எடுத்துக் கொள்ளலாம். அருந்தியது வேதாத்திரியமாயிருந்தால் அற்றது எது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அருந்தியதையும் அற்றதையும் உணர வைக்கக்கூடிய இந்த வேண்டல் வளம் என்பதை அறியக்கூடிய தகமை நம் மனதிற்கு இருக்கிறது. நாம் இருக்கும் இடத்திற்கு தகுந்தவாறு நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி, இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி, இந்த மெய்நிகரோடாக இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களையும் அருட்பேராற்றல் கருணையினாலும் அருட்தந்தையின் அருளாசியினாலும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், இயற்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்களுடன் வாழ்களுடன் வாழ்கள். தற்போது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது முதலாவது அன்பராக அருள்நிதி சாந்தி கண்ணன் அவர்களை ஐயாவிடம் கேள்வி கேட்க அழைக்கின்றோம். சாந்தி கண்ணன், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க, நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன். அருள்நிதி சாந்தி கண்ணன் கேட்கலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அவ்வளவு அருமையா இருந்ததுயா மருந்தாகும் மனம். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்கு, அதை அவங்கள போக்கணும்னா நம்ம சமைக்கும் போதும் நமக்கு அவங்கள பரிமாறும் போதும் அந்த மனசு அவங்களுக்கு சரியாயிடணும் அப்படின்னு நினைச்சுதான் பண்றோம். அது ரொம்ப குறையுமா ஐயா? குறையுமா? குறைச்சு கொடுக்குமா? நல்ல எண்ணத்தோட அவங்க ரிசிப்ட் ஒண்ணு கொடுக்கறது வாங்குறது ரெண்டு தான். நீங்க கொடுக்கறது அவங்க ரிசீவ் பண்ற அளவுக்கு இருக்காங்களா, அது எரிச்சலோட பாக்குறாங்க. எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதை குறைய பாக்குறவங்க இருப்பாங்க. ஆனா நம்ம பங்கு வாழ்த்துற பங்குல இருந்துட்டா அதுக்கான நன்மை கொடுக்கும். அதே மாதிரி ரிசப்டிவிட்டி அவங்க கிட்ட இருந்து வச்சுக்க, நம்மளை இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க, சீக்கிரம் குணமாயின்னு நினைச்சாங்கன்னு வச்சுங்க, உங்கள் வாழ்த்து மிக சீக்கிரம் பலன் அளிக்குமா? சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா சூழ்நிலை இருக்கு. அதை நம்ம போக்கணும், நம்ம ஒரு பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கும் போது இந்த மாதிரி நடந்து எடுத்துட்டு போலாமா அப்படிங்கறதான் என்னோட கேள்வி. எடுத்துட்டு போகணுமா? நம்ம தெரிஞ்சவங்க அதான் செய்யணும். சரியா? அவங்க எப்படி ரெண்டு போறாங்க, வருத்த அலைகளை பரப்ப வேண்டாம், அவ்வளவுதான். நல்ல அலைகளை பரப்போம். நிச்சயமா அது நல்லா இருக்கு.
கண்டிப்பா ஐயா, அவ்வளவு அருமையா இருந்தது. இன்னொரு வாட்டி கூட கேட்கணும்னு தோணுது. யூடியூப்ல வந்தா கேட்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா, ஐயா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ், நீங்க ஐயாட்ட கேட்கலாங்க. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜ், லைன்ல இருக்கீங்களா? சரி, அதற்கு அடுத்ததாக சிவபிரகாசம், சிவபிரகாசம், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க. நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயாட்ட. கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சிவபிரகாசம் ஐயா ஐயா, வாழ்க. ஒரு மணி நேரமா அற்புதமா இருந்ததுங்க கேட்கறதுக்கு. மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு இருக்கிற அத்தனை நோய்களும் மருந்தாலதான் வருது. ஆனா மனதை செம்மைப்படுத்திக்கிற போது அந்த நோயே இல்லைங்கறத ஒரு அற்புதமா சொன்னீங்க. நிச்சயமாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இன்பமா இருந்ததுங்க. ம். தவமா இருந்தது அந்த ஒரு மணி நேரமும். அதே நேரத்துல ஒரு பொண்ணு என் பக்கத்துல இருக்கிறாங்க சார். ஆ, அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதை கேக்குறாங்க. கொடுங்க, அதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, கொடுங்க. சொல்லுங்க. காலை வணக்கம் சார். காலை வணக்கம்மா. சார், எப்பயுமே ஒரு மாதிரி தனியா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. அது ஏன்னு தெரியல. நீ இது வரைக்கும் தனித்திருக்க விரும்பப்பட்டீங்களா? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இல்ல, ஆனா வந்து அப்பா அம்மா சத்தியமா வந்து ஹெரிடிட்ல அப்படி இருந்தாலும் வருமா? ஓகே. உங்களுது இருக்கலாம், அப்பா அம்மா தனிச்சு இருந்திருக்கலாம், அவங்க தனியா விரும்பி இருக்கலாம், அவங்களுக்கு கிடைக்காத உனக்கு கிடைக்கும். நீங்க மாத்திக்கிறதுக்கு ஒரே வழி, நீங்க எல்லாரோட பழகுங்க, ஒதுங்காதீங்க. ஓகே. தாழ்வு மனப்பான்மை இருக்கா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க சார். கொஞ்ச நாளா ஃபேமிலில எல்லாமே சொல்றாங்க, ஆனா முக்கியமா எது சொல்லணுமோ அது சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு அதான் தனித்து தனிச்சிருக்குன்னா நீங்க அந்த பிரச்சனை இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறது உங்களுக்கு தனிச்சிருக்க வைக்குது. அந்த பிரச்சனையின் தாக்கம் தான் உங்களை தனிச்சிருக்க வைக்குது. ஓகேங்க சார். அது பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு சொல்யூஷன் ஏற்படுத்தினீங்கன்னா இது போயிடும். ஓகேங்க சார். நன்றிம்மா. நன்றி. டவுட் கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஐயா ஓகேங்க, கிளியர் தாங்க ஐயா. ஐயா சொல்லி அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க? அற்புதமான விளக்கம். மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க, நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மீண்டும் கவிதா கோவிந்தராஜ், லைன்ல இருக்கீங்களா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, கேட்கலாங்க. கவிதா கோவிந்தராஜ், லைன்ல இருக்கீங்களா கவிதா? சரி, அடுத்த அன்பராக மதன் மோகன் தேங்க்யூர், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க. நீங்க ஐயாட்ட கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். மதன் ஐயா மோகன், வாழ்வனம் ஐயா, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஐயா வாழ்வனம் ஐயா. கேளுங்க. வாழ்க வாழ்வனம் ஐயா. ஐயா ஏக்கம் என்ற இருந்தா சீரமை ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. இப்போ உடல்ல வந்து ஏக்கம் ஒன்று இருக்கு, அதை சீரமை அறியும் சொன்னீங்க. ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் சொன்னீங்க. பிரபஞ்சம் அதுவும் ஒரு ஏக்கம் தானே ஐயா? அதுக்கும் சீர்மை உண்டா ஐயா? அதுக்கும் சீர்மை உண்டா? அது சீர் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க. துல்லிய சமதள சேர்மை எது எங்க இருக்கணும் அப்படின்னு அது பண்ணிக்கிட்டே இருக்கு. பண்ண முடியாத பொழுது அதுக்கு ஆல்ட்ரேஷன் என்ன அடுத்த ஸ்டெப் வருது. இதை தவிர வேற வழி இல்லைங்கும் பொழுது அடுத்த ஸ்டெப்புக்கு வருது. நம்ம அதை கொண்டு போறது நம்ம மனம்தான். எவ்வளவு காந்தம் இருக்கோ அந்த காந்தத்தை எவ்வளவு சீரா கொடுக்கணும். வீட்டுல 3 பேர் இருக்காங்க, பசங்க பிள்ளைங்க 3 பேர் இருக்காங்க, பெற்றோர் 2 பேர் இருக்காங்க, மொத்தம் 5 பேர் இருக்கிறீங்க. 3 பேத்துக்கு சாப்பாடு தான் என்ன பண்ணுவீங்க? அப்ப பங்களிப்பு உள்ளக்குள்ள எதுக்கு பங்களிக்கிறது அப்படிங்கிற காந்தத்தை எதுக்கு பங்களிக்கணும் அப்படின்னு இயற்கை அறிவு பண்ணிடுது. அப்படி பண்ணும்பொழுது மீதி 2 பேத்துக்கு, இப்ப 5 பேர் சாப்பாடு 3 பேர் சாப்பிட்டான்னு 2 பேர் பசியா இருந்தாங்க. நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் எங்க வீட்டுல இருக்கேன் ஐயா. நிறைய சொன்ன மாதிரி இருக்கு, சொன்ன மாதிரி இருக்கு. இல்ல அது நடக்குது. அந்த ஆற்றலுக்கும் அது நடக்குது. எப்படிதான் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியல, நிறைய ஆற்றல் இருக்கா உங்களுக்கு சொல்லியிருக்கு போல, எப்படிதான் தெரிஞ்சு தெரியல. மகிழ்ச்சிங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்வனம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அந்த 3 பேருக்கு சாப்பாடுங்கிறது அங்க சீர்நிலை. சரிங்க சரி. வாழ்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. வாழ்வு ஐயா, வாய்ப்பு நன்றி ஐயா. வாழ்வு. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி. அடுத்த அன்பராக மீண்டும் கவிதா லைன்ல இருக்காங்களா தெரியல. கவிதா இருக்கீங்களா லைன்ல? சரி, ரைட். அதுக்கு வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேளுங்க. வாழ்க வளமுடன்.
பிபி சுகர் எல்லாம் வருதுங்களையா, அது பரம்பரையா வீட்டுல வருதா 5 பேர் இருக்காங்க, 3 இல்ல பேரும் மன சாப்பாடு 2 பேர் அழுத்தத்தினால தான் செய்வீங்க. வருதுங்களையா? இன்னொரு மைக் வீட்டுல யாருதான் இருக்காரு, அதை கட் பண்ணிடுங்க. இப்ப உடம்புன்னா சீர் செய்யணும், ஆப்ரேஷன் இது மெயின்டெனன்ஸ் சொல்றாங்க. வண்டினா மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. அது மாதிரி பிரபஞ்சமும் ஒரு இயக்கம் தானே, அது சீர் செஞ்சுமான்னு கேட்டேன். செய்யுங்கிறாரு. ஐயா உங்க மைக் ஆஃப் பண்ணிடுங்க, உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு. அடுத்த கேள்விக்கு போயிட்டோம். உங்க மைக் ஐயா ஆஃப் பண்ணிடுங்க. வாழ்க நீங்க வளமுடன் சொல்லுங்கம்மா, ஐயா. நீங்க வாழ்க சொல்லுங்கம்மா, வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, ஐயா, அவர் பேசி பிபி சொல்லுங்கம்மா. சுகர் எல்லாம் வருது ம், இல்லைங்கய்யா, அது பரம்பரையா ம். வருதா இல்ல புதுசா மன அழுத்தத்தினால வருங்களா ஐயா? பரம்பரையில கொடுத்தது கொஞ்சம்னா நம்ம இப்ப அதிகப்படுத்திக்கிறோமா? இருக்கு, இப்போ எல்லாத்துக்குமே இருக்கு, வந்தாகணும். ஏன்னா ஒரு வந்தாகும். எச்சரிக்கை உணர்வு அது இல்லாத நடக்காது. இது எப்ப சொல்றோம்னா, உணவுக்காக போகும் பொழுது இன்னொரு உணவை பிடிச்சு உண்ண வந்தது இல்லையா, ஆமா. அப்ப உடல் சக்தி எங்கேயாவது மாத்தி ஆகணும். கைகளுக்கு கால்களுக்கு பலம் கூட்டி ஆகணும். மத்ததுக்கு போக வேண்டிய அந்த அழுத்தம் குறையும். இது விலங்குக்கு இருந்தது. மனிதனாக வாழ்ந்த பொழுது பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, உழைக்க வேண்டியதா இருந்தது, உணவுக்கு உழைக்க வேண்டியதா இருக்கு. அறிவை கொண்டு உழைக்கும் பொழுது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டது, கிடைக்கல, மழை பெஞ்சிருச்சு, வெயில் அடிச்சிருச்சு, ஒரு துக்கமாயி போச்சு அப்படிங்கும் பொழுது ஏற்பட்டது. மினிமைஸா தான் இருந்தது, அது இருந்தது. ஆனா இந்த 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 ஒரு தலைமை இப்ப இருக்கிற தலைமுறைக்கு அதிகப்படி ஆயிப்போச்சு. ஏன்னா காரணம் நான் வேற வச்சுக்கிட்டு தூக்கிட்டோம். இருந்தது, ஆனா இப்ப அதிகப்படுத்திட்டோம். ஆமா, அவங்க காசே இல்லாத வாழ்ந்திருக்காங்கம்மா. எங்க தலைமுறை நான் பார்த்திருக்கேன், அவங்க கையில காசே இருக்காது. சாப்பாடு எல்லாம் பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கும், வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் பிள்ளை சோறுன்னு கேட்பாங்க, அதுக்கு வெக்கவும் போட மாட்டாங்க. அப்படி கேட்கறவங்கள முதல்ல சோறு யாராவது பிள்ளை சோறு கேட்பாங்கன்னு அதை எடுத்து வைப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல பட்டினியோட இருக்க மாட்டாங்க, பிள்ளைக்குதான் சோறு வாங்க, அவங்களுக்கு சோறு ஆயிடும். இப்படி வாழ்ந்திருந்தோமே இப்ப ஏன் கொஞ்சோண்டு ஒரு பொருள் குறைஞ்சு போச்சுன்னா வருத்தம் வருது, சங்கடம் வருது. கார் இல்லைன்னா வருத்தமா இருக்கு, நகை போடலைன்னா வருத்தமா இருக்கு, அந்த மாதிரி பொருள் இல்லைன்னா வருத்தமா இருக்கு. யார் டென்ஷன் ஏத்தணும்? நம்மதான். அதான் இது இந்த தலைமுறைக்கு அதிகம், போட்டியும் அதிகம், பொறாமையும் அதிகம் இல்ல. ஆமா, பொறாமை அதிகம். அப்ப இருந்த மாதிரி இருந்து கூட இல்ல, அவங்க உதவுனாங்க. அப்ப நல்லாவே தெரியும், அவன் என்ன பண்ணுவான், கொடுப்பா அப்படிம்பாங்க. யாரோ ஒருத்தன் சம்மந்தமே இருக்காது, அவன் என்ன பண்ணுவான், சோத்துக்கு என்ன பண்ணுவான், குடு குடு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இறுக்கி வச்சு எனக்குன்னே வச்சது நான் அங்க இருந்த வரைக்கும் பாத்துருக்கேன். இப்ப இருக்கிறதுக்கு அதிகம், ஏற்கனவே இருந்தது பூஸ்ட் பண்ணிட்டு நம்ம பூஸ்டர் கொடுத்துட்டோம். அதை குறைக்கலைன்னா வருகிற தலைமுறைக்கு இந்த நோயை தான் அதிகமா நம்ம அதிகமாகும். ஆமா, நன்றிங்கய்யா. இன்னொரு முறை யூடியூப்ல கேட்கணுங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து, நீங்க கேட்கலாங்க ஐயாட்ட, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். கேளுங்க. ஐயா இப்ப நீங்க மனதே தான் மருந்துன்னு சொல்றீங்களா ஐயா? ஆமாங்க. ஆமா. அப்ப நமக்கு ஜீவகாந்த சக்தி நம்ம 9 மையம் தவம் பண்ணும்போது ஒவ்வொரு சக்கரத்திலயும் நம்ம ஜீவகாந்த சுழற்சியை உணர்றோம். இப்போ உணரும் போது ஒவ்வொரு அந்த நடுமணத்துலதான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையுமே இருக்குன்னு அப்படி சொல்றீங்களா ஐயா? அப்படிதானே? நடுமணம் இல்லைங்க, மனதை தனியா பிரிக்காதீங்க, 3 சேர்ந்துதான் இயங்குது. 3 சேர்ந்தா இருந்தது. 3 நடுமணம், ஆழ்மணம், புறமணம் எல்லாம் சேர்ந்தா இயங்குது. அப்போ கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நினைச்சிட்டீங்கன்னா அது உங்க மனம் தான் செய்யுது, ஆனா அது கயிறு தான். சரி சரி சரி. அதனால தனித்தனியா பிரிக்காதீங்க. அதை நம்ம மனதை ஆற்றலை குறைக்கிறோம். அப்ப மனதை கொண்டு நம்ம ஜீவானந்த சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றீங்க. இந்த பொறாமை, கடும் சொற்கள், இந்த மாதிரிலாம் நம்ம 6 குணங்கள் வரும்போது நம்ம பல துன்பங்களை மற்றவங்களுக்கு கொடுத்துடுறோம், அதே மாதிரி மற்றவங்க நம்மளுக்கு துன்பம் கொடுத்துடுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய மனம் வருத்த அலையா நம்ம மனதுல எல்லாத்துக்கும் மனதிலையும் அது பாய்ந்து தான் வந்துகிட்டு இருக்கு. அதான் இங்க நீங்க சொல்லிட்டீங்களே, அறுகுணம் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? ஆமா, அத மாற்றுறது நம்ம பயிற்சி கொடுத்துருக்காங்க. மாற்றாதான் நீங்க என்னதான் சிவகாந்தத்தை பெருக்கினாலும் அது ஓடுன வழியா தான் ஓடும். அப்ப இந்த மாதிரி இந்த
வழி வழியா வந்த இந்த சுகரு, பிபி இந்த மாதிரி எல்லாம் வருதுங்களே, கேன்சர் இந்த மாதிரிலாம் வருதுங்களையா, ஆமா அது வந்து இவங்கவும் உண்டு பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா வழித்தட அந்த அதையும் மாத்துறதுக்கு இந்த மனம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அற்புதமா இருக்குங்க. இங்க மனதை மாத்திக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லாம பண்ணிக்கலாம். அது ஏதோ ஒரு தடை தேக்கம், திசை மாற்றம், முறை மாற்றம். இப்ப உடல்ல இப்ப கேன்சர் சொன்னீங்க இல்லையா, ஆமா, உடல்ல இருக்க இந்த 1,20,000 கோடி செல்களும் தன்னை ரெண்டா பெருக்கிக்கும், ஈஸியா பெருக்கும். அப்படி பெருகுனா என்ன ஆகும்? அதுதான் கேன்சர். அது ஒரு இடத்துல தேவையான சக்தி அது கிடைக்கல, அது பழைய நடைமுறைக்கு போயிட்டது. எப்படி வேர்களை கொண்டு எடுத்து ஒரு செடி வளருதோ அது போல அந்த செல்லுக்கு தேவையான ரத்த வெப்ப காற்றோட்டம் உணவு வரலைங்கும் பொழுது வலுவுள்ள செல் வலிவிழந்த செல்களை அழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப அந்த செல்லுக்கு தேவையான ஓட்டமும் கண்ட்ரோலும் கமாண்டும் போயிட்டுதுன்னா அது வளராது. ஏன்னா வெட்டு காயம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் செல்கள் வளருது. எப்படி வளருது? யார் அதுக்கு சொல்லி கொடுத்தாங்க? அது கண்ட்ரோல் சிஸ்டத்துல இருக்கு. இந்த கண்ட்ரோல் ஏன் மீறிச்சுன்னு தெரியல. எங்கேயோ அது சில செல்களுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போனா தீவிரவாதம் வருது இல்லையா, அந்த மாதிரிதான் ஒரு செல்லுக்கு தேவையான எனர்ஜியோ ஃப்ளோ இல்லை அப்படிங்கும்போது அது வளர ஆரம்பிச்சது. அது கேன்சர் எங்க வருதோ அதுக்கு தகுந்த பேர் வேற. அது எந்த நோயா இருந்தாலும் தீர்த்துக்கலாம், இங்க முடியாதே கிடையாது. அதுக்கான பண்ணணும். நம்ம தவம் மற்றும் நம்மளோட உடற்பயிற்சி மூலமா நம்ம ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொண்டு அது மூலமா தீர்த்துக்கலான்றீங்க. கட்டாயம் தீர்த்துக்கலாம். அருமையான தகவலுங்கய்யா. நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக உமையாள். உமையாள், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க, நீங்க கேட்கலாம் ஐயாட்ட. வாழ்க வளமுடன். லைன்ல இருக்கீங்களா? இருக்கேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சொன்னீங்கல்லங்கய்யா, இரவு தூக்கம் வரும்போது அந்த ஹார்மோன் சுரக்குது, அப்ப தூக்கம் சரியில்லைன்னா அந்த அது எப்படிங்கய்யா? மாத்திக்குமா, பங்கனை மாத்திக்கும். சீர் செய்வது தூக்கத்துல போயிட்டீங்கன்னா மெலட்டோனின் இன்க்ரீஸ் ஆயிடும். அது வந்து உங்க ஒவ்வொரு செல்லையும் மகிழ்ச்சியா வச்சுக்கும். நீங்க ஒவ்வொரு செல்லும் நல்லா இருந்தா தான் உங்க ஒட்டுமொத்தமா நல்லா இருக்குன்னு சொல்லும். நீங்க இல்லாத எண்ணத்தை கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, இப்ப எல்லா நாளமில்லா சுரப்பி அது அது வேலை செய்ய ஆரம்பிச்சு ரசாயனத்தை மாத்தி அமைக்கும். அப்ப தூக்கம் கெட்டு போகும். படுத்து படுத்து பெறணுங்க. உங்களுக்கு டென்ஷன் இருந்தா தூக்கம் வராது. காரணம்னா இந்த எனர்ஜி பூரா வேற பக்கம் விரயம் ஆகிட்டே இருக்கு. அப்ப தூக்கம் வராது. ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் டிஸ்கனெக்ட் ஆகினாதான் தூக்கம் வரும். டிஸ்கனெக்ட் ஆகாத நம்மளுடைய எண்ணங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம், தூக்கம் கெட்டு போகும். அப்ப எனர்ஜி ஃப்ளோ குறையும் பொழுது அந்த செல்களுக்கு தேவையானது வராது. இந்த மெட்டபாலிசம் மாறி போகும். சின்னதா மாறதெல்லாம் அது சரி பண்ணிக்க, உடனே சரி பண்ணிக்க. அது பேர் நம்ம இம்யூனிட்டின்னு சொல்றோம். நீடித்த நாள் போகும்பொழுது சில உறுப்புகளையோ உறுப்பு மண்டலத்தையோ இயக்க சீர்மையை குறைச்சிக்கும். அது இயல்புக்கு விதி. அது வால் இருந்து வாலம் இல்லாம போச்சுன்னா வாழை பயன்படுத்தல, ஒரு குறிப்பிட்ட தலைமுறையில அது குறைஞ்சு போச்சு. அது போல நீங்க எந்த செல்கள் இது இயக்கத்துல இல்லாத நிறுத்துறீங்களோ அதுக்கு அந்த இடத்த எனர்ஜி எடுத்தா வேற செல்லுகளுக்கு கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல மறுபடியும் இயக்கமே வராத அளவுக்கு பண்ணிடுது. அப்ப அது உடலுக்கு நீங்க பார்த்து பார்த்து உங்க உடலை நீங்களே கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓஹோ இதால வந்ததா, சரி இது எங்க மாத்தலாம். பிரச்சனைகள் வந்து நீங்க வெளியில தீர்க்கணும் போலயே மனசுல அறிவு சொல்லி கொடுக்கும். அறிவில் நின்று பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். உணர்ச்சியில் நின்னீங்கன்னா பிரச்சனை தீராது. அப்ப அதுக்கு தகுந்த ரசாயனத்தை உடல் செய்யுது, அவ்வளவுதான். சரிங்க சரிங்க, சிறப்புங்க. அப்ப தூக்கம் ரொம்ப முக்கியம் என்னங்க? கட்டாயமா. நிறைய பிள்ளைங்க இப்ப ஹாஸ்டல்ல போய் சூசைட் பண்ணிக்கிறது அதுதான். இங்க படி அங்க படி, நோட்ஸ் எழுத, அதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டியா, பெற்றோர் ஒரு பக்கம் டீச்சர்ஸ் ஒரு பக்கம் இவ்வளவு செலவாகுதுன்னு டென்ஷனை ஏற்றி கடைசியில சூசைட் பண்ணிக்கிறேன். இந்த சூசைடிங் மென்டாலிட்டி ஹெரிடிட்டில இருக்கிறது தான். எல்லா விலங்குகளுக்கும் இந்த சூசைடிங் மென்டாலிட்டி இருக்கு. அது எப்ப போகும்? சீவகாந்தம் அதிகமா போன போதுதான் வரும். அந்த பதிவு அங்க வச்சிருக்கிறோம், அது இயக்கத்துக்கு கொண்டு வந்து.
ஏன் இது சமாளிக்கக்கூடிய பிரச்சனை தான். இதெல்லாம் என்ன ஆயிடும், டாக்டர் ஆகலன்னா என்ன ஆயிடும்? எல்லாருமே டாக்டர் தான் ஆகணுமா? அந்த அளவுக்கு அவங்க டென்ஷன் ஏத்திக்கிறாங்க. ஆனா தூக்கம் என்பது ஒரு வரம், மிகப்பெரிய வரம். ஓய்வு நேரத்துல எல்லா செல்லையும் பார்த்து பார்த்து அதை புதுப்பிக்கிற செல்களை புதுப்பிச்சு மறுபடியும் அடுத்த நாள் இயக்கத்துக்கு அதை தயார் பண்ணி வைக்கும். கட்டாயம் தூக்கம் வேண்டும். நன்றி, வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அன்பரசன் மணி ஐயா, உங்களுக்கு அன்மீட் கொடுத்தாச்சுங்க, கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க ஐயா, இப்ப உடல் சம்பந்தப்பட்டதுக்கு உடல் நோய்க்கு மனசு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சொன்னீங்க. ஆனா பல நேரங்கள்ல மனம் வந்து கொஞ்சம் நிலை கெட்டு போயிருது. என்னதான் நம்ம வந்து வேதாத்திரியத்தை பழகி நம்ம வந்து அருகுண சீரமைப்பு செஞ்சு என்ன இருந்தாலும் நமக்கு வந்து வழி கொஞ்சம் தடுமாறி போயிடும். அதுக்கு வந்து பிறர் மன தூண்டுதலா இருக்கலாம், இல்ல நம்ம உடன் வாழ்பவர்கள் சூழ்நிலை மனநிலையா இருக்கலாம், இல்ல நம்மளோட பழக்கமா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். இது பல இதெல்லாம் நான் அனுபவிச்ச சிலவற்றை வந்து இங்க சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து மனசு இந்த மாதிரி தடமாறி போறப்போ உடல் வலி வந்து பயங்கரமா இருக்குங்க. இத வந்து எப்படி இந்த தடுமாற்றமே இல்லாம வாழ்றது ஒண்ணு, அப்புறம் இந்த உடல் வலியை எப்படி நம்ம தாண்டி வர்றது அப்படிங்கறது தான் அங்க உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். அது எதுலயே ஒண்ணு பற்று வச்சிருவோங்க ஐயா. வேதாந்திரி மகரிஷர் போஸ்டல் உத்தியோகத்தில் இருக்காங்க. ஒரு சின்ன தப்பு தான் பண்ண சொல்றாங்க, பண்ண முடியாதுன்னா அந்த இடத்துல இருக்க முடியாது, அவர் கூட மறுபடியும் ஒர்க் பண்ண முடியாது, ரெசிக்னேஷன் கொடுக்கறாரு. அடுத்த ஆள் சோத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. நம்ம இழக்க மாட்டோம், அவங்கள டூல இருந்து செய்ய ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி கோர்ட்ல உட்கார வச்சு கையில இருக்க மோதிரம் வாட்ச கழட்டி வைக்கிறார். இதை தவிர என்னிடம் வேற எதுவும் இல்லைன்னு சொல்லும் பொழுது உடுத்தி இருக்கிற உடையை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எதையாவது கொஞ்சம் யார் பேரையாவது எழுதி கொடுத்து நாளைக்கு என்ன பண்றது வாழ்றது அப்படின்னு எடுத்து வைப்போம். முற்றுணர்ந்த ஞாயிகள் அந்த பக்குவத்துல வந்துட்டாங்க, நம்ம வரலதான் உண்மை. அப்ப என்ன இழப்பு ஏற்பட்ட போது, ஒண்ணு உடல் பொருள் சார்ந்தது, அந்த இழப்புக்கு மனம் ஏற்க மாட்டேங்குது, அவ்வளவு. அதுதான் சரின்னு பிடிச்சு வச்சிருக்கு. அந்த ப்ராப்ளம் தான் நம்மளை கொண்டு போய் மறுபடியும் இது என்ன ஆகுது, இவ்வளவு அற்புதமான உடலை கெடுக்கலாமா அப்படிங்கறதான் இப்ப கேள்வி வைக்கும். செய்யறோம். என்னை நான் வந்து அற்புதமா பேசுறேன், எனக்கு வழி தெரியுது, இதெல்லாம் வழி இருக்கு அப்படின்னு. ஆனா நடைமுறைப்படுத்த முடியாத போகும்பொழுது சில சிக்கல்கள், அது உடலை கெடுக்குதே. அதனுடைய மதிப்பு என்ன? ஒரு லிவரை கெடுத்துட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆகும் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு. அப்ப உறுப்புகள் எல்லாம் எவ்வளவு அற்புதமா இருக்கு, எவ்வளவு இயக்கமா இருக்கு. அதுக்குதான் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னேன், உலகம் முழுவதும் சொத்து இருக்கு, இந்த பெட்ல இருந்து அந்த பெட்ல தான் போயாகும். அப்ப அந்த மனம் எப்படி இருக்கும்? இதை கெடுத்தது யாரு? அவரே தான் கெடுத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க இன்னொரு கட்டத்துக்கு நீங்க போகாமல் இருக்கணும்னா தயார் பண்ணி வைங்க. வந்த ஒரு படம், ஆமா நான் கெடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க ஒத்துக்கணும். அப்ப கெடுத்துக்க மாட்டோம். கடவுளையோ யாரையோ குறைச்சலும் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்க யாரையோ ரெஃபர் பண்ணும். இயற்கை சொல்லுது, கரெக்டா நீ செய்ததுக்கு விளைவு நான் கொடுத்திருக்கேன். அப்ப எல்லாம் அதை ஏத்துக்க முடியாத தடுமாறும். ஆமாங்க. ஆனா இந்த பழக்க பதிவுகள்ல இருந்து வெளியே வர்றதுதான் மிகவும் சிரமமான பயிற்சி முறைதாங்க, வேற வழியே இல்லை. அது வருஷ கணக்க எவ்வளவு வருதாலும் தெரியாது. சரிங்க சரிங்க. பற்றுகளிலிருந்து விடுபடுறது அந்த அருகுண சிறப்பு தான், ஃபண்டமெண்டல், அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. உங்களோட மிக்க மகிழ்ச்சி. முயற்சி செய்வோங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். நான் உங்களோட சேர்ந்து முயற்சி பண்றேன். சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுந்தரமூர்த்தி ஐயா, கோயம்புத்தூர், நீங்க கேட்கலாங்க. சுந்தரமூர்த்தி ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு ஐயா. அதாவது ஒரு ரசாயன மாற்றங்கள், அதாவது ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் பேசினாருன்னு சொல்றதா, ஒரு மனவளக்கலை பேராசிரியர் பேசினாருன்னு சொல்றதா, அவ்வளவு ஒரு மருத்துவர், அதாவது எல்லாம் சயின்டிபிக்கா நீங்க இது பண்ணிட்டீங்க. எதுவுமே வந்து மாற்று கருத்தே இல்லை, எல்லாம் உண்மை, யதார்த்தம் தான். யதார்த்தம், இதை பண்ணா நீங்க இப்படி இருப்பீங்க அப்படின்ற ஒரு இது வந்து மனவளக்கலை நம்ம மகரிஷி என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம செஞ்சுட்டே வரணும். அதுலயும் நம்ம வந்து எதிர்பார்ப்புன்றதை பெருசா வச்சுக்க கூடாது. சரி, நம்மளுடைய செயலுக்கு தகுந்த விளைவா எல்லாம் நடக்குதுன்னு அதை அந்த மனப்பக்குவம் நம்முடைய மகரிஷி கொடுத்துருக்கிற அனைத்து பயிற்சிகளையும் செய்யும்போது வந்துடுற மாதிரி தான் தெரியுதுங்கய்யா.
எப்படிங்கய்யா, என்ன சொல்றீங்கய்யா? அத இல்ல கரெக்டா இல்லைங்களா? இல்ல அதுதாங்க நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன முழுமை நிலை தெரிஞ்சுக்கிட்டோம், இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாத தடுமாறிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தொடர் பயிற்சி. ஆமா, அது ஒரு விடும் பொழுது இல்ல இது சமுதாயம் என்ன நினைக்கும் அது நினைக்கும், நம்ம மறுபடியும் அதை பிடிச்சிட்டே இருக்கும். தேவையில்லைன்னு தெரிஞ்சாலும் தூக்கி எறிய மாட்டேங்குது. அது யாரையோ ஒரு காரணத்தை சொல்லி மறுபடியும் உள்ளுக்கு எடுத்து வச்சுக்கோ. கண்டிப்பாங்க. அந்த சுற்றுப்புற இது நம்மளுடைய சமுதாயம் அந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாங்க நம்ம தொடர்ந்து நம்ம பயிற்சிகளை செய்துட்டு வரணும். அதான் ஒரு நம்ம வந்து நம்ம பயிற்சிகளை தொடர்ந்து செய்யணும், எந்த பலனை எதிர்பார்க்காம தொடர்ந்து செய்யணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய உரையிலிருந்து ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்களே, தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கே பன்னீர்செல்வம் ஐயா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு, நீங்க கேட்கலாம். ஐயாட்ட கேள்வி கேளுங்க. பன்னீர்செல்வம் கேட்கலாங்க. வாழ்க வளம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். அவங்க ஸ்பீச் நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு சம்மதம் இல்லை, பாட சம்மதம் இல்லாத இப்ப நீங்க ஸ்பீச் கொடுத்தது இல்லாத ஒரு கேள்விங்கய்யா. அதாவது மகரிஷி ஐயா சொல்றாரு, துன்பப்படுவதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யறோங்கய்யா. ஆனா வந்து அவங்க அதையே ஒரு இதா எடுத்துக்கிட்டு, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கா முதியோர் இல்லத்துக்கு நம்ம உதவி செய்யறோம், ஒரு 20 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு பில் புக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து இப்பதான் கொடுத்தோம் நாங்க அப்படின்னு சொன்னா, இல்லைங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதே போலதான் நம்ம வந்து இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இதுல பார்த்தா ஐயப்பன் கோயில் வேஷ்டி கட்டிக்கிட்டு இருக்காருங்க, இப்ப சந்தன பொட்டெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. என்னால சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுங்க, ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு, ஐயா நீங்க அப்படி கொடுக்காதீங்க, அங்க பாருங்க ஒரு 120 ரூபா 150 ரூபா ஆனதையும் அவன் போய் பக்கத்திலே இருக்கிற குவார்டர் குடிச்சிட்டு போயிடுறான், இந்த மாதிரி பண்றாங்க. அதனால வந்து நாங்க நம்ம எப்படி இங்க ஐடென்டி பண்றது இவங்கதான் துன்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கொடுக்கறது கூட அவங்களை கெடுக்கிறதா இருந்துடக்கூடாது, இது வந்து பாவத்துல சேர்ந்துடும். ஆமாங்க. நீங்க கொடுத்த பணத்துல போய் ஒரு கோட்டை அடிச்சா அது பாவத்துக்கு சேர்ந்து நம்ம புண்ணியம் நினைச்சு நினைக்கிறோம். ஆமாங்க. அப்போ மனசு ரீதியா கேளுங்க, மேலும் இருந்தா பசங்க சாப்பாடு வாங்கி தர பாப்பாங்க. அதுலயும் ஏமாத்துறவங்க இருக்காங்க, உங்களுக்கு மட்டும் எல்லா லைஃப்லயும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரிப் போட்டு ஊசியோட ஒருத்தர் வந்தாங்க, தெரிஞ்சாலு அந்த மாதிரி வந்துட்டேன், கொஞ்சம் காசு பத்தல, ஊருக்கு போலான்னு நினைச்சேன், ஊருக்கு போறது கூட காசு இல்ல அப்படின்னா, சரி அவனு முதல்ல தெரியும் இப்படி ஏமாத்துற ஆளுன்னு தான். அதுக்குன்னு பஸ் டிக்கெட் எடுத்து கையில கொடுத்து உட்காரு போலாம் அப்படின்னு. கீழே கூடவே உட்கார்ந்து இருந்தவன் யூரின் போயிட்டு வரேன்னு போய் கீழே இறங்கிட்டு போயிட்டு வந்தானுங்க, வரல. கண்டக்டர் சொன்னேன், ஐயா அந்த மாதிரி அவர் வரலைங்க, ஒரு டிக்கெட்டு நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு, அந்த டிக்கெட் என்கிட்ட வித்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டா. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்திதான். அப்ப நம்ம நிலையில ஓரளவுக்கு மனப்பூர்வமா என்ன முடியுதோ அது செஞ்சுட்டு விட்டுலாம். அவங்களுக்காக இல்லாத நமக்கு என்ன தோணுதோ, அறிவு என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் அப்படி போனாலும் என்ன பெருசா என்ன இழந்துட்டோம், சரி அடுத்த அப்படின்னு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம், அவ்வளவுதான். நம்ம மனசுல ஒரு தப்பான இதுக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லைங்க, அது வேண்டியது இல்லைங்க. நம்ம எத்தனையோ பேரு நம்மளும் அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கிட்ட ஏமாந்து கொடுத்துருக்கலாம், வாங்கிருந்து போச்சுன்னு நினைச்சுக்கலாம், அவ்வளவுதான். சரிங்க, சரி. ஒரு தவறு நடந்து போச்சுன்னு விட்டுருங்களேன், அவ்வளவுதான். சரி, வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றியா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மீனாம்பாள், உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு, நீங்க ஐயாட்ட கேள்வி கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். மீனாம்பாள் இருக்கீங்களா? காணாம். சரி, அருள்நிதி ராதா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோங்க, நீங்க கேட்கலாம் ஐயாட்ட. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். பரமத்தி ராதா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எக்ஸ்டர்னல் ஸ்பீச்சுங்க ஐயா, நல்ல தலைப்பு. அவங்களாம் சொன்ன மாதிரி மறுபடியும் யூடியூப்ல இன்னும் 2-3 தடவை கேட்டாதான் கொஞ்சமாவது எங்களோட கருத்துக்கு அது உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா. இன்னைக்கு நல்ல தெளிவாவும் கேட்டுதுங்க ஐயா, உங்களோட உரை வந்து நல்ல கிளீனா சத்தமாவும் கேட்டுதுங்க ஐயா, ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுங்க ஐயா. சந்தேகங்கள் வந்து அன்பர்கள் கேள்வியில இருந்து கிடைச்சிருச்சு, உங்களோட பதில் மூலம் 2-3 சந்தேகம் வச்சிருந்தேன், அது கிடைச்சிருச்சுங்க ஐயா.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, வாழ்க. நன்றி பாஸ்கர் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி பெரியகுளம், நீங்க கேட்கலாங்க, உங்க அன்மியூட் கொடுத்துருக்கேன். சரி சாந்தி, நீங்க கேட்கலாம், அன்மியூட் கொடுத்தாச்சு. வாய்ப்புக்கு நன்றி பாஸ்கரன் ஐயா, வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். கேளுங்க, வாழ்க வளமுடன். ஐயா ஜெயபால் ஐயா, சூப்பர், வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க எனக்கு. அதாவது எவ்வளவோ சொல்றாங்க மனிதர்கள், இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி கட்டுனே, நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது, இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் நான் எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்லாமோ, நீங்க இன்னைக்கு பேசுனதெல்லாம் அப்படி ஏ டு ஜெட் கேக்குறப்ப நிஜமாவே ஒரு இறைநிலையை நினைக்கிறப்ப ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது. அதிர்ச்சியும் ரொம்ப அதிசயமாகவும் தெரியுதுங்க. இவ்வளவு விஷயங்கள் உள்ளர நடக்குது. நீங்க சொல்றீங்க தூங்கலைன்னா இது அப்படியே ப்ராசஸ் மாத்திக்கிறோம் அப்படின்லாம் சொல்றீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. மீண்டும் மீண்டும் கேட்டு நாங்க தெளிவுபடக்கூடிய சூழ்நிலையில இருக்கோங்க. ஒரு தடவை மட்டும் கேட்டதுல கொஞ்சம் தான் எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா கேட்கிறோம். நிறைய ப்ராசஸ் இருக்குமா, நிறைய ப்ராசஸ் உள்ளுக்கு. ஆமாங்க ஆமாங்க, நீங்க சொல்லும்போது நடந்துட்டு இருக்குது. நம்ம 1% கூட இப்ப நம்ம தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சதுல 1% நான் பேசல அப்படின்னா நீ எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல அத்தனையும் வாங்கி அதை கம்பேர் பண்ணி இதை எப்படி சரி பண்றதுன்னு ஒவ்வொரு செகண்ட் பை செகண்ட் அது மைக்ரோ செகண்ட்லயே வேலை செஞ்சு. ஐயா நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எப்படின்னாங்க, இப்ப நானு கடந்த 2000 இருந்து மகானோட இணைப்புல இருக்கிறேன், பேராசிரியராகவும் இருக்கிறேன். இப்ப எனக்கு வயது 65 வயது ஆகுது. சோ எனக்கு ஏதாவது ஒரு கால் வலியோ இல்ல முட்டு வலியோ இல்ல ஏதோ கை முட்டியில ஏதோ சப்போஸ் இடிச்சிருச்சு இல்ல ஒரு வலி வருது அப்படின்னு சொல்லும் போது, தவம் முடிச்ச பிறகு கண்களை மூடி உள்ளங்கையை கொண்டு வந்து அப்படியே ஆற்றலை கொண்டு வந்து அது மேல வச்சு நான் கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடத்த வந்து உள்முகமாக நான் நினைக்கிறேங்க. அந்த நரம்புகள் அந்த இடங்களை நான் நினைக்கிறப்ப எனக்கு அது கொஞ்சம் கியூர் ஆகுற மாதிரி தெரியுது. அது வந்து சரிதானா இல்ல அது நம்ம அது எப்படிங்க நினைக்கிறது, அது சரிதானா? 100% சரிமா. என்னுடைய சுய அனுபவம், தேள் கடிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை கடிச்சிருக்கு. அது ஊசி போட்டுக்கிட்டு வந்தா ஒவ்வொரு 2 மணி நேரம் நல்லா இருக்கு. அப்புறம் ஊசி போட்ட வலி சேர்த்துட்டு வலிக்கும். 24 மணி நேரம் இப்ப அனுபவிச்சுதான் ஆகணும். 5 தடவை கடிச்ச பொழுது வேதாத்திரியும் பழகி இருக்கிறவன் உள்ளுக்குள்ள போனது புரோட்டீன் தானே. தேள் விஷம்னு எடுக்கல, புரோட்டீன் தானே. ஒண்ணு உடலுக்குள்ள சோரிக்கணும் அல்லது வெளியே வரணும். வெளியே எடுக்க முடியாது, ரத்தத்துல போயிடுச்சு, நரம்புகளுக்குள்ள போயிடுச்சு, சோரிக்கிடும். அப்ப நான் அக்செப்ட் பண்ணிட்டுனா போயிடும் சொல்லி ஓஜஸ் மூச்சு, அஸ்வினி முத்திரை போடாத ஒரு 10 ஓஜஸ் மூச்சு அடிச்சு கம்ப்ளீட்டா உடல் முழுவதும் கொண்டு வந்துட்டோம். கம்ப்ளீட்டா வலி போச்சு. இதுதான் மனமே மருந்துங்க. ஆமா, இப்ப எப்படி அந்த மருந்தாச்சா இல்லையா? மருந்து நினைக்கல, புரோட்டீன் நினைச்சேன். புரோட்டீன் தானே, மனம் மாத்துன்னு சொல்றோம்ல. இப்ப மாத்துனா இந்த புரோட்டீன் அக்செப்ட் பண்ணிட்டோம். எங்க இந்த உடல் உறுப்புகளுக்கு எங்கெங்கெல்லாம் புரோட்டீன் தேவைப்படுதோ எடுத்துக்கிட்டோம். அது கொண்டு போய் சேர்த்துற வழியை தான் மகிழ்ச்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப தவம் பண்ண முடியாது, நித்தியானந்தம் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? ஓஜஸ் மூச்சு இருக்குது, அடிச்சு பார்க்கலாம்னு அடிச்சோம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் நியூட்ரல் ஆகி போச்சுமா. ஒன்னும் ஒரு வழியும் இல்லை. ரொம்ப சந்தோஷங்கய்யா, நல்லா இருக்கீங்க. நாங்க இதவே ட்ரை பண்றோங்க. எங்களுக்கு ஆமா. இன்னொரு செகண்ட் கொஸ்டின்ங்க. நம்ம இப்ப பால் ஒரு பாத்திரத்துல ஊத்துறோம் வச்சுக்கோங்க. அப்ப அதுல இருந்து ஆவி பறக்குது அப்படிங்கும் போது கண்ணாடி போட்டிருக்கேன் நானு. அப்ப அந்த கண்ணாடி மேல வந்து அந்த ஆவி படுறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே சமயம் நம்ம கிளாஸ கலட்டின பிறகு பார்த்தா நம்ம கிளியரா ஊத்துறோம். அப்ப நம்ம கண்ணுக்குள்ள இருக்கக்கூடியது லென்ஸ் தானங்கய்யா. அப்ப இறைவனோட படைப்பு இது வந்து இந்த லென்ஸுக்கு வந்து மட்டும் அது தோணல, அது மேல மூடல, மறைக்கல. நம்ம சாதாரண போட்டுக்க வெளியே இருக்க லென்ஸுக்கு மட்டும், நம்ம கண்ணாடி இருக்க லென்ஸ் மட்டும் ஏன் நம்ம அந்த பாலை ஊத்துறப்ப நமக்கு அந்த ஆவி அடிச்சு மறைக்குது அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதுக்கு மேல இமைகள்னு 2 இருக்குது. ஆமா, அது தொடச்சு விட்டுரும். ஓ சரி சரி. உங்க கண்ணாடி நீங்க தொடச்சீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். சரிங்க. ஒரு தடவை தொடச்சு மூடினாவே அதுல நீர்த்தவளைகளை அது தானாவே சரி பண்ணிடும். இல்ல இந்த ப்ராசஸ் ஏன் நம்ம கண்ணுல இருக்க லென்ஸுக்கு வரல அப்படி கேக்குறேன். அதான் இமைகள் நீங்க மூடி உங்களுக்கு இமையை திறக்கணும் மூடல, கண்ணாடியை தொடக்கணும், இமைகள் அங்க தொடச்சு விட்டுருது. இமைகள் தொடச்சு. ஓ சரி 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 சரி. இறைவனோட படைப்பு, அற்புதமான படைப்பு, அற்புதமான படைப்பு. ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க. பாஸ்கரன் ஐயா, வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றியம்மா, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக மோட்டோ ஜி. ஐயா உங்களுக்கு யாருன்னு தெரியல, அன்மியூட் கொடுத்துக்கோங்க, நீங்க கேட்கலாம். மோட்டோ ஜி அன்மியூட் கொடுத்தாச்சு, கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நல்லா புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா. பாம்போட விஷயம் இப்ப சொன்னீங்க, தேலோட இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அந்த கருத்துக்களை வேதாரித்திரியத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்ற ஒரு பிரமிப்பா இருக்குங்க ஐயா. அவர் நிறைய கொடுத்துட்டு போயிட்டாருமா, மகரிஷி நிறைய கொடுத்துட்டு போயிட்டாரு. ரொம்ப அற்புதம் ஐயா. அப்படியே ரொம்ப சமைக்கிறத கூட நான் விட்டுட்டேன், அப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப உன்னிப்பா கேட்டாங்க. திரும்ப திரும்ப அம்மா கூட சொன்னாங்க திரும்ப திரும்ப கேட்கணும்னு சொல்லிட்டு. அதே போல சுவாமிஜி கூட ஒரு பாடல் சொல்வார், மனித உடல் அமைப்பு தனி ஊன்றி பார்த்தேன், மாபெரிய பேரியக்க மண்டலம் வந்து பல சுற்றுத்திரியும் அண்ட அடை மாற்றத்தின் சக்தியெல்லாம் உடலில் ஊடுருவ கண்டேன்னு. அந்த ஊடுருவி இருக்கிறத ஒவ்வொரு பாயிண்டா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, எங்கெங்கெல்லாம் ஊடுருவி இருக்குதுன்னுட்டு. ரொம்ப அற்புதம் ஐயா. மெய் சிலித்து போயிடுச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க இன்னும் நீங்க உங்களுக்குள்ள ஊடுருவீங்கன்னு வச்சுக்கோமா, அப்படியே பிரமிப்பா அது போயிட்டே இருக்கும். இல்லைங்க ஐயா, எல்லாமே பண்றோம், இருந்தாலும் சூழ்நிலையில அக்கா தங்கச்சி இவங்களால பல பிரச்சனைக்கு வரும்போது நம்ம பழைய நிலைக்கு வந்துட்டோமோன்னு தோணுது ஐயா. உயர்ந்த நிலையில இருக்கிறோங்க ஐயா, இவங்களோட தாக்கம் நான் ஒதுக்கிறீங்களா. அதுவும் வயசு வர ஆயிட்ட உடனே சுவாமிஜி சொல்லுவாங்க, ஒன்னொன்றாய் ஊதி தள்ளி விட்டு விட உன் அறிவே அப்படின்னுவாரு. அது தள்ளி எல்லாமே பண்றோம் ஐயா. அந்த பழைய நிலைக்கு அவங்களோட தாக்கத்தினால வந்துடுறோம் ஐயா. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதான் அது மறுபடியும் சரி பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அழுக்காகிறது சட்டையோட இயல்பு, துவைச்சு போட்டுட்டே இருக்க வேண்டியதான், தூய்மை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேற வழியே இல்லை. இந்த புற வாழ்க்கையில சமுதாயம் தான் எல்லாமே கொடுக்குது. நன்றியோடு நினைச்சு பாருங்க, யாரா இருந்தாலும் ஒரு கைப்பிடி சோத்துக்கு உலகமே நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பாவம் வந்துருச்சுன்னா யாரு மேலேயும் நமக்கு குறை சொல்ல தெரியாது. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில். குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம். சரி, நமக்கு கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு என்ன கிடைக்கல, வரட்டும், மன்னிப்போம், மறப்போம், அவ்வளவுதான். இந்த பக்கம் வந்துருச்சுன்னா பெருசா தெரியாது. சரிங்க சரிங்க. நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தைகளோட இடைவெளி. வேகமா சொல்லாம புரியுற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக சவுந்தரராஜன், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க, கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. அப்புறம் ஐயா எனக்கு ஒரு அதாவது ஒரு சந்தர்ப்பத்துல என் உடம்புல வந்து அந்த அசுத்தங்கள் எல்லாம் ரொம்ப ஈர்த்தடிச்சுங்கய்யா. என் உடம்பு அசுத்தங்கள் காந்த சக்தி மாதிரி அப்படியே ஈர்த்தடிச்சு உடம்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு முக்காவாசி வெளியே போயிடுச்சு, ஆனா ஒரு கால்வாசி இருக்கிற மாதிரி தெரியுது. முழுசா அது நீக்க என்னால முடியலைங்க ஐயா. என்ன பண்ணலாங்க ஐயா? தொடர் பயிற்சி தாங்க எல்லாருமே. நிறைய நீங்க சொல்லிட்டீங்க அஸ்தம்னு, நாங்களாம் சொல்லல, அவ்வளவுதான். எங்களுக்கு எவ்வளவு அஸ்தம் போயிருக்குன்னு தெரியாது, ஆனா முயற்சி பண்ணிட்டே இருக்கு, அதை விடல, தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். ஒரு பக்குவப்பட்ட நிலை வர்ற வரைக்கும் பயணிக்கணும். இல்ல எண்ணத்தால ஏதாவது இல்ல எண்ணத்தால தவம், தற்சோதனை, உடலுக்கு உடற்பயிற்சி, காய்கல்பம், உயிரை வளமாக, 4 தான். தொடர்ந்து இதே தான், வேற எங்க போனாலும் வேற எதுவும் பார்த்து சொல்றதுக்கு இல்லை. தொடர் பயிற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க, மீதி சரி பண்ணிக்கலாம். நான் வாழ்த்திக்கிட்டே கூட வர்றேன். நன்றி. சரி, நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி. நன்றிங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து யாராவது கேள்வி கேட்க இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். ஐயா, ஒரு அன்பர் வந்து மலச்சிக்கலுக்கு தீர்வுன்னு கேட்டுருக்காங்க இதுல சேட்ல. ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லுவீங்களா? மலச்சிக்கல் தீர்வு நீயே இல்லைங்க, நீர் பற்றாக்குறை தாங்க. உடல் உறிஞ்சிகள் வந்து ஃபைபர். ஆமா, ஒண்ணு உணவுல வந்து ஃபைபர் வேணும், நீரை ஒரு அருந்துறது நம்ம குறைவா இருக்கும். ஆமா, அதனால என்ன ஆகுன்னா அந்த குடல் உறிஞ்சிகள் எல்லாமே அந்த மலத்தில் இருக்கிறத கம்ப்ளீட்டா உறிஞ்சுக்கும். அதனுடைய தன்மை கெட்டித்தன்மை ஆகுன்னா மலத்தை வெளியே தள்ள முடியாது. மறுபடியும் மலமிலைக்கு இவங்க போட்டு தான் வெளியே தள்ள முடியும். அதனால இயல்பா வந்து மலமிலைக்குகளா இருக்கணும், ஃபைபர் ஃபுட் இருக்கட்டும், நீர் வந்து அந்த உடலுக்கு தேவையான நீரை கொடுத்தாவே மாத்திக்கலாம்.
இன்டேக் போதுமான அளவு இருக்கணும். ஆமா, இன்டேக் வந்து 10ல் அவங்களுக்கு. அது ஒரு காரணம். ஆமா. ரெண்டாவது அடிக்கடி நார்ச்சத்து டீ வந்து குடிக்கிறப்ப ஆமா, இல்ல டீ குடிக்கிறவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதனால எப்பெல்லாம் தேவைப்படுது தண்ணிக்கு பதிலா டீ குடிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அது தெரியாது. ம், அந்த வயதுக்கு மேல போகும் பொழுது எல்லாம் ஏற்படும். ஒண்ணு உட்கார்ந்தே வேலை செய்வாங்க. ம், அந்த பட்டக்ஸ் பகுதி சூட்லயே இருந்துட்டு இருக்கும். ம். அப்ப அது ஒரு நீர் சத்து அதுல இருந்து குறைஞ்சிடும். ம். என்ன ரீசன் தெரிஞ்சா அதை மாத்திக்கலாம். ஓகே, நன்றிங்க. அப்புறம் இன்னொரு நண்பர் மூட்டு வலிக்கு என்ன தீர்வுன்னு கேக்குறாங்க. மூட்டு வலி. அதுதாங்க எல்லா மூட்டுக்கும் போக வேண்டிய அந்த லூப்ரிகன்ட் சொல்றது கொழுப்பு தான் தேவை. அவங்க ம். ஏதாவது மாத்திரை எடுத்தாங்க கொழுப்பை கரைக்கிறதுக்காக, கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்காக மாத்திரை எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆ, ஆ. மூட்டு வலி வந்துடும். ஓகே. ஆனா அது பல காரணங்கள் இருக்கு. சரியான ஆமாமா, சரியான காரணத்தை ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்னா தீர்த்துக்கலாம். அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஏஜிங் ப்ராசஸ் இருந்தா சில சமயம் வந்துட்டு தான் போகும். வயது மூப்பு காரணமா கூட. ஆமா, இருக்கலாம். நன்றி ஐயா. இன்னொரு அன்பர் லைன்ல இருக்காங்க. வாழ்க வளமுடன். அவங்க பேரு கண்ணன் மாலா. உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்க. ஐயாட்ட கேட்கலாம். வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் 2 பேருக்கும். கேளுங்க ஐயா. எனக்கு சூரியாசிஸ்ன்னு வந்து கால்ல வந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க ஐயா. சரியா எங்களுக்கு நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுங்க ஐயா. அதுல ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ, இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் பார்த்துட்டேன். என்ன போகவே மாட்டேங்குதுங்க ஐயா. எங்க மன்றத்துல ஒருத்தர் வந்துட்டு இருக்காருமா. சரிங்கய்யா. அவருக்கு போன் நம்பர் ஒன்னும் வாங்கி தரேன். அவர் வந்து இது மாதிரி தான் விட்டுட்டு போயிட்டாரு. சோரியாசிஸ் வந்து அந்த டாக்டர் கேக்குறாரு, சோரியாசிஸ் வந்து இது வரைக்கும் போனது யாருமே கிடையாது, அப்படி சொல்றாங்க. எப்படி போச்சுன்னு. இவர் ஒண்ணு உடற்பயிற்சியும் காயகல்ப்பும் தவம் பண்ணிட்டு போகல. ஒரு குறிப்பிட்ட நாள் விட்டுட்டாரு, மறுபடியும் வந்துருச்சு. ரெகுலர் பண்ணிட்டாரு. அதனால நீங்க எதுவுமே ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த சோரியாசிஸ் எங்க மன்ற அன்பர் மட்டும் நம்ம 14 கவர்னர் கனக சுப்பிரத்தினம் இருக்காருல்ல, ஆமாங்கய்யா, அவரும் எக்ஸாம்பிள். காயகல்பம் பயிற்சி செய்து அதனால நீங்க ஒண்ணு பயப்பட வேண்டியது இல்ல. அதுக்கு உண்டானது போகல, அவ்வளவுதான். ஸ்கின் வரைக்கும் வருதுன்னா நீங்க எங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. சரிங்கய்யா. அப்ப புதனுடைய சக்தி எங்க குறையுதுன்னு பாருங்க. பஞ்சபூத நகரத்துல வந்துருது. எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணலாம். சரிங்க. உரிய முறையில வந்துட்டீங்கன்னா தாராள சோரியாசிஸ் எல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. கேன்சரே போகும்போது சோரியாசிஸ் போகாத 5 வருஷம் இருக்குங்க ஐயா. நீ 20 வருஷமா இருந்தாலும் பரவாயில்லமா. சரிங்க, போயிடும். ஐயா நீங்க நம்பர் சொல்றேன்னு சொன்னீங்க. அல்ல, அவரு நம்பர் இல்லம்மா, நான் என் நம்பர் குறிச்சுக்க 944338. சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க. சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க, பாத்துக்கங்க. சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க. எனக்கு நீங்க பண்ணும்பொழுது நான் ஒரு நாளைக்கு மன்றத்துல தான் ஒரு நம்பர் வாங்கி வச்சுக்கிறேன். சரிங்க. பேசுவீங்க, நீங்க பேசுவீங்க. நம்பர் வேணுமா? பாத்துட்டீங்களா? வேணுமா நம்பர்? சுகரும் இருக்குதுங்க ஐயா. இல்ல ஐயா நம்பர் வேணுமா? ஐயா நம்பர் வந்து 24438 சொன்னாங்க. 94438 94438 25429 25429 கடைசியா 29 முடியும். சரிங்க. நான் உங்களை கேட்டுட்டு உங்க நம்பர் வாங்கி கொடுக்குறேன். டைரக்டா பேசுங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க, அனுபவம் சொல்லுவாங்க. சரிங்க. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். உமையால் ஆல்ரெடி நீங்க கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் கேள்வி. நீங்க திரும்ப கேக்குறீங்களா? உமையால் நீங்க ஆல்ரெடி கேட்டீங்க, கேள்வி கேக்குறீங்களா? அன்மியூட் கொடுத்துருக்கேன். கேளுங்க. ஐயா சொன்னாங்க, இந்த ஒரு பிடி உணவுல நம்ம உலகத்துல இருக்க எல்லாரும் நமக்கு உதவுறாங்க, நன்றி உணர்வோட இருக்கணும். ஐயா கிட்ட இருந்தே அந்த நன்றி உணர்வு இது பத்தி கேட்கலாம் அப்படின்ட்டு ஐயா. ஆமா, நீங்க பயன்படுத்துற ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கணுமா? அது தங்க நகையா இருக்கட்டும், நீங்க ஏதானாலும் எடுத்துக்கன்னா ஒரு சட்டு பட்டன் சொல்லுங்க. இந்த பட்டன், ஒரு சட்டு பட்டனுடைய மதிப்பு உலகியல் மதிப்புல ₹1 போடலாம். ஆனா நானே போய் பிளாஸ்டிக் எடுத்து, நானே பிளாஸ்டிக் தயார் பண்ணி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து பிளாஸ்டிக் பிரிச்சு எடுத்து, அந்த பிளாஸ்டிக்கை ரவுண்ட் ஷேப்ல பண்ணி 4 ஓட்டை பண்ணோம்னா எப்ப முடியும்? உலகம் எனக்காகவே உழைச்சிட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொரு பயன்படுத்துற பொருளையுமே எடுத்து பாருங்க. ஒரு பாத்திரம்
ஒரு வானொலி உங்களால் செய்ய முடியுமா? ஒரு கரண்டி உங்களால் செய்ய முடியுமா? சரிங்க, புரியுதுங்க. யார் யாரோ உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய உழைப்பு மேல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியாது. ஆனா நமக்காக உழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த சமூகத்துல அவங்க எல்லாம் இருக்கதான் செய்வாங்க. அவங்க இதை அறியாதவர்கள், அவ்வளவுதான். அப்ப எனக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு உரிய ஊதியத்தினால கொடுக்க முடியுதே அப்படின்னு நினைச்சு பாருங்க. நன்றி உணர்வு தானே ஒண்ணு. அதுக்கான மதிப்பு நம்ம கம்மியா போட்டு வைக்கும். ஒரு தக்காளி பழம் ஒரு கிலோ 70 ரூபா 100 ரூபான்னு சொல்றது கொள்ளை அடிக்கிறாங்க. இப்ப 10 கிலோவை பைப்பையா போட்டு வச்சுக்கிட்டு 20 ரூபா கொடுங்க, 15 ரூபா கொடுங்குறாங்க. 5 ரூபாய்க்கு தரையா 7 ரூபாய்க்கு தரையான்னு கேட்கறோம். இதை விட உலகத்துல கொள்ளையடிக்கிறது வேற எதுவுமே இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய மனோபாவம். 90 ரூபா 100 ரூபா கேட்கும் பொழுது குறைச்சு கேட்டோம் சரி. ஆனா இந்த விலைக்கு அவனுக்கு கட்டுப்படி ஆகுமான்னு எப்ப யோசிப்போம்? இது நன்றி உணர்வு. எப்ப அன்னைக்கு நான் வாங்கிட்டேன், உன்கிட்ட குறைச்சு வாங்கிட்டேன், இன்னைக்கு இந்த விலைக்கு கட்டுப்படி ஆகாது, உனக்கு ஒரு 2 ரூபா சேர்த்தி வச்சுக்கு, 5 ரூபா சேர்த்தி வச்சுக்குன்னா நன்றி உணர்வு தான். அது எல்லா பக்கம் பார்க்க இயல்பா வரும். இந்த பொருளுக்கு இதுதான் மதிப்புன்னு வச்சிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மாறும். இந்த பொருளுடைய மதிப்பு இல்லை. இந்த மதிப்பு எப்படி வந்தது, இதுக்கு என்ன மதிப்பு கொடுக்கறதுன்னு கணக்கு போட்டீங்கன்னா எல்லாமே மதிப்பு இல்லாத தெரியுது. உலகமே நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. அந்த உணர்வு வந்தா போது தானா வந்து சார். சரி, சிறப்புங்க சிறப்புங்க. நன்றிங்க. நன்றி மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. ஐயா வாழ்க்கை. அருள்நிதி ராதா, நீங்க லைன்ல இருக்கீங்களா? நீங்களும் ஏற்கனவே கேட்டீங்க. சரி, சுருக்கமா கேளுங்க. இதோட நிறைவு செய்யல இருக்கின்றோம். அருள்நிதி ராதா கேட்கலாம். வாழ்களுடன் நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்களுடன் ஐயா. அம்மா சொரியாசிஸ் பத்தி கேட்டாங்க இல்லைங்க ஐயா. சௌமித்திரன் ஐயா சொன்னாரு ஒரு தடவை, அலியாஜும்பு தான், அந்த காயக்கல்பம், சாயந்தர காயக்கல்பத்தை கொஞ்சம் காலம் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஒசத்தி, விரல அழுத்தி குதிகால கொஞ்சம் அதிகமா ஒசத்தி செய்ய சொன்னாருங்க ஐயா. நண்பருக்கு அது தகவலுக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக பண்ணேங்க ஐயா. தகவலுக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன். அருள்நிதி ஜே விமலா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்க. கேட்கலாம். விமலா கேட்கலாம். நீங்க கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம எரியிற விளக்கா இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று தேவைன்ற மாதிரி உங்களுடைய ஸ்பீச் எங்களுக்கு எல்லாம் பெரிய உத்வேகமா இருந்தது ஐயா. நானும் நம்ம மகரிஷினுடைய தயவுல தான் இத்தனை நாள் நம்ம எந்த நோய் இல்லாத வாழ்ந்து இருக்கிறேன். என்னுடைய வயது 77. அதனால இங்க நல்ல கணீர்னு பேசுறீங்கம்மா. ஆமா சார், நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவன். நான் கூட ஒரு தலைப்புல பேச இருக்கிற ஐயா, அருள் சுரங்கம்னு ஒரு தலைப்புல. அதுக்கான பாயிண்ட் எல்லாம் உங்ககிட்ட அந்த மையத்தை பத்தி, நான் சக்கரங்களை பத்தி 6 சக்கரங்களை பத்தி இப்ப யோசனை பண்ணிட்டே இருக்கும் போது மகரிஷியே அருளே எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுடைய பாயிண்ட் அவ்வளவு ஒரு உத்வேகமா இருந்தது ஐயா. இது வரைக்கும் ஏதாவது 1-2க்கு நான் மருந்து இனிமேல் சாப்பிட வேண்டாம் என்ற முடிவு உங்களுடைய ஸ்பீச் கிடைச்சதுயா. எனக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. எந்த ஒரு தொய்வும் இது வரைக்கும் இல்ல. நம்ம மகரிஷியுடைய தயவால இறையர்களும் குரு அருளும் நீங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரெட்மி 9 நீங்க கேட்கலாங்க. அன்மியூட் கொடுத்தாச்சு. ரெட்மி 9 கேட்கலாம். ஐயாட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நான் சேலத்துல இருந்து சுத்திப்பா பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொரியாசிஸ்க்காக கேட்டிருந்தாங்க இல்லைங்க ஐயா. ஸ்கின் டிசீஸ் ஒருத்தவங்களுக்கு இருந்ததுங்க ஐயா. நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரியாகலன்னு சொல்லிட்டு அருட்காப்பு மட்டும் போட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை அருட்காப்பு மட்டும் போட்டுட்டே இருந்திருக்காங்க. நல்லா கியூர் ஆயிடுச்சுங்களாங்க ஐயா. அதான் தகவல் சொல்லலாம்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு தகவல் எடுத்துக்கிட்டோமா? நன்றி. நன்றி அம்மா, தகவலுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
ஐயா நிறை செய்யலாமா? நிறைக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா. என்ன கேட்டிருக்காங்கன்னா, மைக்ரேன் ஹெட்டேக்கு தீர்வு இருக்கான்னு கேக்குறாங்க. அதேதாங்க, இன்னும் டென்ஷன் ஏத்திட்டு இருந்தா மைக்ரேன் தானாக வந்துருங்க. டென்ஷனை குறைச்சாங்கன்னா, ஆமா, மன அழுத்தம் தான். மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு எல்லாம் வந்தே தீரும். அது எதை பொறுத்து வரணும், சாதாரண மேட்டரா இருக்கும், அதிகமா பெருசு டென்ஷன் ஆகும், அவங்களுக்கு எல்லாம் மைக்ரேன் வந்தே தீருங்க. டென்ஷனை குறைக்காது மைக்ரேன் போகாது. கரெக்ட். அதுக்கு நம்ம பயிற்சி முறையில் தான் தவம். இதுதான் எதுல பிடிச்சி வச்சிருக்க, எதெல்லாம் டென்ஷன் வருதுன்னு பாக்க சொல்லுங்க. இது வரைக்கும் எப்படி தீத்தான்னு கேளுங்க. ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது கண்டிப்பா. ஆனா தீக்கிற வழியை பூரா மகிழ்ச்சி வச்சிருக்காங்க. இயல்பா பண்ணிட்டே பார்த்தாங்கன்னா போதும், தீர்த்துக்கலாம். உண்மைதான். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நிறைய பண்ணிக்கலாம், நிறைய பண்ணிக்கலாங்க. வாழ்க்கை மகிழ்ச்சி. நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே